ரவி சொல்லணுமா இதை பேசி? இல்ல இந்த பாண்டிமான் தேவியை திருப்பி கூப்பிட்டுருங்க, அவங்க வந்தாங்க, அதுக்குள்ள சார் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. சரிங்க, வாங்க பாண்டிமாதேவி. சொல்லுங்க, மைக்கை பக்கத்துல வச்சுட்டு பேசுங்க. வணக்கம் மேடம். வணக்கம் சார், நான் HUC பாண்டிமாதேவிங்க சார். சார், நான் இப்போ பசங்களுக்கு வந்து இப்ப எழுத்துக்களை வந்து சொல்லி கொடுக்கும் போது, உயிரெழுத்துக்களை சொல்லி கொடுக்கும் போது குறில் நெடில் இதெல்லாம் சொல்லி கொடுப்பேன் சார். ஹலோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அதுல வந்து இப்ப பாத்தீங்கன்னா குறில் வந்து 5, நெடில் வந்து 7 அப்படின்னு சொல்லிட்டு இந்த அவு அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னாக்கா இந்த அவு அப்படிங்கிற எழுத்து வந்து மொழிக்கு முதல்ல வரும் அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் இந்த அவு எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெயர்கள்ல சொல்றது கௌரி அப்படின்னு சொன்னோம்னா, எனக்கு கௌரி அப்படிங்கும் போது நிறைய பயன்பாட்டுல பெயர்கள்லாம் இருக்கும். அப்படிங்கும் போது அந்த அவு அப்படின்னு சொல்லி கொடுப்பேங்க சார். அதுக்கப்புறம் வந்து எழுதும் போது இந்த பாத்தீங்கன்னா இப்ப சரியா உச்சரிப்பு வந்து குறில் நெடில் அப்படிங்கறதுல வந்து வேறுபாடு சொல்லி காட்டுவேன் சார். இப்ப இதுக்கு வந்து குறுகிய ஓசை இருக்குது, ஓ அப்படிங்கும் போது குறுகியது, ஓ அப்படிங்கும் போது வந்து அது ஓசை நீண்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுப்பேன். அது மாதிரி அவு அப்படின்னு சொல்லும் போது அந்த எழுத்துகளுடைய உச்சரிப்பு எப்படி வருது அப்படிங்கறதெல்லாம் சொல்லி கொடுப்பேங்க சார். அதுக்கப்புறம் வந்து சார், அதுக்கப்புறம் வந்து அந்த அவுல வரக்கூடிய வார்த்தைங்கெல்லாம் என்னன்னு பசங்கள்கிட்ட கொஞ்சம் கேட்பேன் சார் சொல்றதுக்கு. அவங்க வந்து அப்புறம் அந்த சொல்லுவாங்க. அப்புறம் வந்து அந்த சவ் வரிசையில நம்ம உயிர்மெய் எழுத்துக்கள் படிக்கும்போது கவு நவ் சவ் அப்படின்னு வருதுல்ல, அதுல வரும்போது ஒரு சில வார்த்தைங்கெல்லாம் சொல்லுவாங்க சார். அப்ப சரி, அவு அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு அப்படிங்கன்னா அதுல பெயர்களும் சொல்றதுக்கு அவங்களுக்கு தெரியுது அப்படிங்கறதும் கொஞ்சம் நான் தெரிஞ்சிருக்கேன் சார் பசங்கள்ட்ட இருந்து. மகிழ்ச்சி. நீங்க எல்லாம் என்ன பண்ணலாம், இப்ப இன்டர்நெட்ல நிறைய கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சொல்லுக்கும் சவுகுனாலும் சரி, தவுகுனாலும் சரி, ஒவ்வொன்றாலும் சரி, இந்த சொற்கள் எல்லாம் எடுத்து பயன்படுத்தி பிள்ளைங்களுக்கு எழுத சொல்லி கொடுக்கலாம். பிள்ளைங்க வந்து அதை எழுதி பழகிச்சுன்னா அதுக்கு தெரியும் இந்த சொல்லோட பொருள் வந்து இது நம்ம வந்து உச்சரிப்பு வந்து இப்படிதான் உச்சரிக்கணும்ன்றத நீங்க அடிப்படையிலே கொடுத்துடுறீங்க. அந்த அடிப்படையிலே கொடுத்துட்டோம்னா நம்ம எந்த காலத்துல மறக்காது. அப்படி ஒண்ணு இருக்குதா அப்படின்ற கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் வராது. நம்ம ஒரு காலத்துல வந்து பிள்ளைங்க இப்படி ஒண்ணு இருக்குதா அப்படின்னு கேள்வி கேட்கிற மாதிரி சூழ்நிலை வரக்கூடாது. புரியுதுங்களா? அதுக்காக தான் இந்த மகிழ்ச்சி நீங்க கலந்து கொண்டதுக்கு. ஒரு விழிப்புணர்வுக்காக தான் நான் இதை பண்றேன். நீங்க வந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ரவி சார் ரவி சார் சொல்லுங்க சார். ஆக்சுவலா எங்க ஸ்கூல்ல வந்து தமிழ்ல எல்லாம் கொஞ்சம் ஃபெயில் ஆயிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா இவங்க வந்து டேக் ஓவர் பண்ண பிறகுதான் லாஸ்ட் 6 to 7 இயர்ஸ் 100% ரிசல்ட். சூப்பர். யாருமே வந்து ஃபெயில் ஆனது இல்ல. பாராட்டுக்கள் வந்து அவங்க எடுத்துட்டாங்க. பாண்டிமாதேவி உங்களுக்கு பாராட்டுக்கள். தேங்க்யூ சார். நன்றிங்க சார். ஒரு கை தட்டலாம் பாண்டிமாதேவிக்கு எல்லாருமே. தேங்க்யூங்க சார். ஆமா, மகிழ்ச்சி. நல்லா சிறப்பா பண்ணுங்க. ஓகேங்க சார். ஓகே, நன்றிங்க சார். நான் சொன்னேன், நாங்க இங்க பேசுனதெல்லாம் நீங்க இன்னொரு முறை கேளுங்க. கேட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய செய்திகள் கிடைக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைங்களை நீங்க அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய செய்திகளை சொல்லிக் கொடுங்க. மகிழ்ச்சி. நன்றி. அமுதா மேடம் வாங்க, உங்களோட நீங்க பேசலாம். நம்ம சார் சொன்ன மாதிரி தமிழை எளிமைப்படுத்துறது அப்படிங்கிறது தான் சார் ரொம்ப முக்கியமா நம்ம கருத வேண்டியதா இருக்கு. ஏன்னா எழுத்துகள் வந்து இவங்க இவ்வளவு படிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. ரெண்டாவது இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நிறைய வந்து பேச்சு மொழிய அவங்க வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அன்னைக்கு பேசும்போது நம்ம உரைநடையில எந்த இடத்துல நம்ம கதை மாதிரி சொல்லும்போது எந்த இடத்துல உரையாடல் நிகழும் போது மட்டும்தான் வட்டார வழக்க பேசணும், மற்ற நேரங்கள்ல அந்த கதையை எழுதும்போது நல்ல தமிழை தான் பயன்படுத்தணுங்கிற ஒரு நிலை இருந்தது. இன்றைக்கு அந்த நிலை கொஞ்சம் கொஞ்சமாக மாறி போய் ஒருத்தவங்க பேசும்போது சொன்னாங்க, என்னைக்கு அப்படின்னா என்னைக்குன்னு எழுதுறாங்க, என்றைக்கு அப்படின்னு அவங்களுக்கு எழுத தெரியல அப்படின்னு சொன்னாங்க பாருங்க. அந்த மாதிரி பேசுற தமிழ் இன்னைக்கு வந்து மாறி போச்சு. அதனால என்ன பண்றாங்க, பிள்ளைங்க வந்து ஒரு குழப்பமான ஒரு நிலையிலேயே அவங்க இருக்கிறாங்க.
நல்ல தமிழ் கேட்பதற்கான வாய்ப்பு அவங்களுக்கு இல்லை. பள்ளிகள்ல கூட ஆசிரியர்கள் பேசும்போது நல்ல தமிழை பேசுறது கிடையாது. அவங்க என்ன பண்றாங்க, இயல்பான தமிழ்ல, அது எதுக்காக பேசுறாங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஒரு நெருக்கத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் அவங்க இயல்பான பேச்சு வழக்க அவங்க பயன்படுத்துறாங்க. ஆனா நல்ல தமிழை பிள்ளைங்களுக்கு கேட்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைச்சலா இருக்கிறதுனால அவங்க எழுதும்போது நல்ல தமிழை அவங்களால எழுத முடியல. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வட்டார மொழி கள்ளிக்காட்டு இதிகாசத்துல வைரமுத்துவே பயன்படுத்தி இருக்காரு. அந்த மாதிரி ராஜநாராயணன் நிறைய அவருடைய வட்டார மொழியை பயன்படுத்துவார். இந்த மாதிரி வட்டார மொழி பயன்படுத்தி கதைகள் படிக்கிறது அப்படிங்கிற ஒரு பழக்கம் வந்த பிறகு அந்த வட்டார மொழிய நம்ம பாடங்கள்ல கொண்டு வந்தும் கதைகளா சில இடங்கள்ல கொடுக்குறாங்க. சில பாடங்கள்ல அந்த மொழியையும் அந்த பிள்ளைங்க என்ன பண்றாங்க, அவங்களுக்கு எளிமையா இருக்கும்போது அதை அவங்க பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு நல்ல தமிழ் வரமாட்டேங்குது. அவங்க கேட்பது நல்ல தமிழ் இல்லை, சுற்றிலும் பேசுவதும் அவங்களுக்கு நல்ல தமிழ் அமையல. அவங்களுக்கு அந்த மாதிரி அமைந்திருந்தால் அவங்களால நல்லா பேச முடியுமா இருக்கும். நல்லா பேசுறவங்க தான் நல்லா எழுதவும் முடியும். என்ன பேசுறாங்களோ அது நல்ல தமிழாக இருக்கும்போது அவங்க எழுதுவதும் நல்ல தமிழாக இருக்கும். இது ஒரு காரணம். ரெண்டாவது, நம்ம சார் சொன்ன மாதிரி எழுத்துக்களை எளிமைப்படுத்துறது அப்படிங்கிறத பத்தி முந்தி நாங்க கல்லூரிகள்ல படிக்கும்போது, நான் ட்ரைனிங் படிக்கும்போது எங்களோட ஆசிரியர்களோட நாங்கெல்லாம் பேசும்போது அப்ப அவரு சொன்னார், ஆனா ஆவண்ணாக்கு ஒரு கீழே ஒரு ஒரு சுழி போட்டா அது ஆவண்ணா ஆகும். அந்த மாதிரி ஈனா அப்படின்னு போடும்போது அதை ஈயண்ணான்னு போடும்போது எழுத்து மாறுது. அது மாறாம அந்த ஈனாவிலேயே ஒரு சுழிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அது ஈயண்ணான்னு புரிஞ்சிடும். அதுக்கு ஒரு தனி எழுத்து தேவை கிடையாது. அதே மாதிரி ஊனா போடும்போது ஊவண்ணாவுக்கு ஒரு இது ஏதோ ஒரு வடிவத்தை நம்ம சேர்க்கிறோம். இப்படி சேர்க்கும்போது இது உயிரெழுத்துக்கு வந்துருது. உயிர்மை எழுத்துக்கு வரும்போது கா எழுதிட்டு காவண்ணா போடும்போது ஒரு துணை எழுத்து, ஒரு துணை கால் அப்படின்னு சொல்லுவாங்க, துணை எழுத்து. அந்த துணை எழுத்து நம்ம எல்லா இடத்துலயும் ஒரு இதை நீட்டி ஒலிக்கும் போது, இப்ப கீ போட்டுட்டு பக்கத்துல அந்த துணை எழுத்தை போட்டா கீ அப்படின்னு ஒலிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வடிவத்தை கொண்டு வந்துட்டோம். பொதுவான ஒரு 5 வடிவத்தை வச்சுட்டோம் அப்படின்னா குறிலுக்கும் நெடிலுக்கும் வேறுபாடு தெரிஞ்சிரும். அந்த மாதிரி நம்ம எழுத்துக்களை மாற்றும் போது மிக எளிதாக மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். எழுத்துக்கள் மாறும், ஒலி மாறாது. நம்ம ஒலி மாறாம எழுத்துகள் மாறும்போது, வரி வடிவங்கள் மாறினாலும் ஒலி வடிவங்கள் மாறாம நம்ம எடுத்துக்கிட்டு போறதுக்கு அது ரொம்ப உள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்க எல்லாரும் அதை பத்தி பேசணும். ஆனா அதை பயன்பாட்டுக்கு எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கறதெல்லாம் எங்களுக்கு அதை பத்தி தெரியல. ஆனா இதை பத்தி நாங்க நிறைய பேசியிருக்கோம். எப்படி குறியில நெடில ஆக்கிறதுக்கு 5 அதாவது உதவியாக 5 முன் வளைவோ பின் வளைவோ சுழியோ துணைக்காலோ ஏதோ ஒன்றை பயன்படுத்தி எல்லா எழுத்துக்களையும் நம்ம கொண்டு வரும்போது எழுத்துகள் மிக குறைவாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம். ஆனா இன்னைக்கு நாம அப்படி இல்லை. இப்ப தமிழ் நெடுங்கணக்குல ங அப்படிங்கிற ஒரு எழுத்தை மட்டும்தான் நம்ம பயன்படுத்துறோம். அங்கனம் அப்படின்னு சொல்லும்போது அந்த இங்கும் ஆவும் தான் நம்ம பயன்படுத்துறது. மற்ற எந்த எழுத்துமே நம்ம பயன்படுத்துறது இல்லை. ஆனா தமிழ் நெடுங்கணக்குல எல்லாத்தையும் பிள்ளைங்களை நம்ம எழுத வைக்கிறோம். ங்கா நீ அப்படின்னு நம்ம எல்லாத்தையும் எழுத வைக்கிறோம். அப்போ அந்த எழுத்துகள் நெடுங்கணக்குல இருக்கும்போது பிள்ளைங்க எழுத வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு உள்ளாகிறாங்க. ஆனா அது பயன்பாட்டுல இல்லை. அந்த மாதிரி எழுத்துகள் பயன்ல இல்லை. எது மொழிக்கு முதலில் வரும், எந்தெந்த எழுத்துகள் மொழிக்கு இறுதியில் வரும் அப்படின்னு நம்ம இலக்கணமே இருக்கு. இந்த எழுத்துகள் மட்டும்தான் மொழிக்கு முதல்ல வரணும், இந்த எழுத்துகள் மட்டும்தான் மொழிக்கு இறுதியில வரணும் அப்படின்னு நமக்கு இலக்கணம் வகுத்து வச்சிருக்காங்க. அப்படி வகுத்து வச்சிருக்கும் போது அந்த இலக்கணத்துக்குள்ளார இந்த ங்கிறது வந்துருது. அதனாலதான் ஔவையார் சொல்லும் போது ngப்போல் வளை அப்படின்னு ஒரு வார்த்தை ஒண்ணு கொடுப்பாங்க. அந்த ngப்போல் வளை அப்படின்னா அதுக்கு என்ன பொருள் கொடுப்பாங்க அப்படின்னா, இந்த இங் என்ற எழுத்தும் ங என்ற எழுத்தும் முதல்ல ங வரும், கடைசியில இங்கு வரும். இந்த எழுத்துகள் மீதி இருக்கக்கூடிய அத்தனை எழுத்தையும் நெடுங்கணக்கில் வைத்திருப்பதை போல நீ உன் உறவுகளை விட்டு விடாதே. ngப்போல் வளைனா எல்லோரையும் வளைத்து உன்னோடு வைத்துக்கொள் அப்படிங்கிற பொருள் தருவதற்காகத்தான் அதை ngப்போல் வளை அப்படிங்கிற சொல்ல கொடுத்து உன்னுடைய உறவுகளை விட்டு விடாதே என்பதற்கான எழுத்து தான் அந்த எழுத்து
அப்படின்னு குறிப்பிடுவாங்க. இந்த மாதிரி நம்முடைய தமிழ் நெடுங்கணக்கிலே நிறைய எழுத்துகள் இருக்கு. பயன்பாட்டிலே எது இருக்கிறது அப்படிங்கிறத நாம வலியுறுத்தி கற்றுக் கொடுக்கும்போது அது மொழி இன்னும் வளர்வதற்கும் மிக எளிதாக பரவுவதற்கும் அது ரொம்ப காரணமாக இருக்கும். நானே நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன், தமிழ் படிக்கவே முடியாது, தமிழ் ரொம்ப கஷ்டம், எந்த மொழியை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம், தமிழ் கற்றுக்கொள்வது ரொம்ப கடினம் அப்படின்னு மற்றவங்க எல்லாம் சொல்லி நான் கேட்டிருக்கேன். தமிழ் படித்தவர்களால எல்லாமே படிக்க முடியும் அப்படிங்கிறதையும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனாலங்க சார் நம்ம ஒலி வடிவத்துல மாற்றங்களை கொண்டு வரலாம், வரி வடிவத்துல மாற்றங்களை கொண்டு வரலாம். ஒலி வடிவத்தை நம்ம அப்படியே வைத்திருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதை கொஞ்சம் தமிழ் அறிஞர்கள்லாம் உட்கார்ந்து சேர்ந்து பேசினார்கள் என்றால் மிக எளிதாக நம்ம தமிழ் எழுத்துக்களை ரொம்ப குறைவாக குறைத்து விடலாம். சார் சொன்ன மாதிரி 30 எழுத்துகள் என்பதே அதிகமாக இருக்கும் நமக்கு. அந்த அளவுக்கு நம்முடைய எழுத்துக்களை நம்மால் குறைக்க இயலும். இதுல எழுத்து குறைப்பதுன்றது அது வேற இல்ல சார், ஒலி இருக்கும், வரி வடிவம் தான் குறையும். இல்ல வரி வடிவமும் குறைச்சிட்டோம்னு வச்சுங்களேன். அது ஏதாவது அந்த காலத்துல ஒரு இன்னும் ஒரு 200 வருஷம் கழிச்சு ஒரு கல்வெட்டு கிடைக்குது, இந்த ஒலி வடிவம் வரி வடிவம் குறைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப அன்றைக்கு இருக்கிற ஒரு 100 வருஷம் கழிச்சு இருக்கிறவங்களுக்கு ஒரு 30 வரி வடிவம் தான் தெரியுது. அப்போ அவங்க ஏதோ ஒரு கல்வெட்டை எங்கேயோ ஒண்ணு எடுக்கிறாங்க, அப்ப அதுல அவங்களால படிக்க முடியாது. சிந்திச்சு பாருங்க, அது மிகப்பெரிய தவறு. அது எழுத்து குறைக்கிறதுன்றது மிகப்பெரிய தவறு. சார் இப்போ கல்வெட்டு படிக்கிறதுக்குன்னே அதுக்கான படிப்புகள் தொடர்ந்து இருக்கு. அவங்களால மட்டும்தான் அந்த கல்வெட்டுகளை படிக்க முடியும். இப்ப பழைய காலத்துல இருந்த திருக்குறளை இப்ப நம்மளால படிக்கவே முடியாது, ஆனா உச்சரிப்புல நம்மளால சொல்ல முடியும். படிக்க முடியாது. நீங்க சொல்றது கல்வெட்டு விட்டுருங்க, இப்ப நாம டிஜிட்டல் திருக்குறள் கூட வள்ளுவர் எழுதிய காலத்திலே இருந்த திருக்குறள் எழுத்துக்களை கூட நம்மளால ஒலி படிச்சு சொன்னா பொருள் புரியும் நமக்கு, ஆனா படிக்க முடியாது. அந்த மாதிரி இருந்த எழுத்துக்கள் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வடிவம் மாறி மாறி வந்திருக்குது அப்படிங்கிறதையும் எங்களுக்கு எழுதி காட்டினாங்க. எப்படி எழுத்துகள் எப்படி எல்லாம் மாறி வந்திருக்குது கொஞ்சம் கொஞ்சமா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு தடவை ஒரு வகுப்பே எடுத்தாங்க. அப்பதான் எங்களுக்கு இந்த எழுத்துக்கள் மாறி இருக்கே தவிர எழுத்துக்கள் குறையல. வணக்கம் அம்மா, ஒரே ஒரு விடயம் சொல்லணும்னு. என்ன அப்படின்னு சொன்னா, எழுத்துக்கள் சிரமமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? தமிழ்ல அதிகமா இருக்கிறது ஒரு சிரமம்னு நினைக்கிறீங்களா? நான் அப்படி நினைக்கலம்மா, சிரமம்னு நான் நினைக்கல. ஆனா பிறமொழி பேசுறவங்க அதை புரிந்து கொள்வதும் எழுதுறதும் சிரமப்பட்டுட்டு அவங்க தமிழ் படிக்காம போயிடுறாங்க, போயிடுறாங்க. இல்ல அது இல்லம்மா, அது கற்பித்தல் முறையில இருக்கக்கூடிய சிக்கல்னு தான் நான் நினைக்கிறேன். அது எழுத்துக்களினுடைய அளவுல இருக்கக்கூடிய சிக்கல்னு நான் நினைக்கல. ஏன்னா நம்ம இங்க ஒரு ஒர்க் ஷாப் நடத்தினோம். கிட்டத்தட்ட 16 மொழிகளை சேர்ந்தவங்க படிச்சாங்க. அதாவது அவங்க ஆப்கானிஸ்தான்ல இருந்து வந்தவங்க, சுதான்ல இருந்து வந்தவங்க, இவங்க எல்லாராலையுமே தமிழ் எழுத்துக்களை 2.5 மணி நேரத்துல தெளிவா எழுத முடிஞ்சது. 10 வயது குழந்தைகள்ல இருந்து 60 வயது இருக்கிறவங்க வரைக்கும் படிச்சாங்க. அப்ப 2.5 மணி நேரத்துல, அதாவது அவங்க எப்படின்னா நம்ம சொல்ற வார்த்தைய அவங்களாலேயே எழுத முடியும். வானம் அப்படிங்கறத வானா இம்முன்னு அவங்களே எழுதிருவாங்க. ஆனா ரெஃபரன்ஸ் வச்சுப்பாங்க, எல்லாத்தையும் முன்னாடி வச்சுப்பாங்க. ஏன்னா அப்பதானே அவங்க ஆனா அவனாவே ஆரம்பிச்சிருக்காங்க 2 மணி நேரம் முன்னாடி. அப்ப அவங்களால பாடம் அப்படிங்கறதையும் ஒரு கொடு அப்படிங்கிற வார்த்தையையும் ஒவ்வொரு சில விஷயங்களை நம்ம சொல்லி கொடுத்து அவங்களுக்கு ஒரு ஹிங்ஸ் அண்ட் க்ளூஸ் மூலமா சொல்லி தரும்பொழுது அவங்களால ஒரு 2.5 மணி நேரத்துல தமிழ் எழுத்துக்கள் எல்லாவற்றையுமே எழுதிடக்கூடியதாக இருந்தது. இது ஒரு 10 வயது குழந்தையில இருந்தே மற்ற மொழியை சேர்ந்தவர்கள், பிற நாட்டை சேர்ந்தவர்கள் எல்லோருமே செய்யக்கூடியதாகத்தான் இருந்தது. இன்னொன்னு எனக்கு இன்னுமே ஒரு கவலை இருக்கு, தமிழ்ல நிறைய ஒலி நம்ம கிட்ட இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னீங்கன்னா, நீங்க சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா ஹிந்தில எல்லாம் கா கா அது மாதிரி ஒன்னொன்னும் துல்லியமாக, ஆமா துல்லியமாக இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம கிட்ட ஏற்கனவே எழுத்துக்கள் பற்றாக்குறை இருக்கும் அப்படின்னு பல நேரங்கள்ல ஒரு கவலை. நம்ம இணை எழுத்துக்கள் அருகிலே வரக்கூடிய எழுத்துக்களை வைத்து அந்த ஒலி மாற்றத்தை நம்ம இயல்பாவே கொடுத்துடுறோம் இல்லையம்மா. இப்ப பா பாலாம் நம்ம அந்தந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி தானே நம்ம தெளிவா சொல்றோம். பந்து அப்படின்னு சொல்றோம், பாவனைன்னு சொல்றோம். இது ரெண்டுத்துக்குமே நம்ம ஒன்னதான் பயன்படுத்துறோம். ஆனா ஹிந்தில அப்படி கிடையாது. இல்லம்மா, ஒலி வடிவத்துல நமக்கு மாறுபாடு வருது இல்ல, அது நமக்கு ஒரு சிறப்புமா. ஒரு எழுத்து பல பொருளை தருவதுங்கிறது ஒரு சிறப்புமா நமக்கு.
இவங்க சிறப்பு அது இல்லைன்னு நம்ம சொல்ல வரல. இல்ல அது அது ஒரு தனி சிறப்பு, நான் இல்லைன்னு மறுக்கல. இப்ப வந்து அந்த எழுத்தை வந்து வாசிக்கும் பொழுது எந்த இடத்துல வந்து இதை எப்படி வாசிக்கிறதுங்கிறத ஒரு பழக்கத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கின்றோம். ஆனா நம்ம கிட்ட வந்து இந்த ஒலிக்கு தனித்தனியான எழுத்துக்கள் இல்லை அப்படிங்கறத நம்ம ஒரு சிறப்பா சொல்றோம். ஆனா இல்லைங்கிறதும் உண்மை இல்லையாமா? அந்த தெளிவை கொண்டு தேவையில்லை இது அப்படிங்கிறதுதான். பல மொழிகள்ல இந்த பிரச்சனை இருக்குது. ஆங்கிலத்துல கூட இந்த பிரச்சனை இந்த இருக்கு 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 திறமை இருக்கு. இருக்கு ஆங்கிலத்திலயும் இருக்கு, இருக்கு இருக்கு எல்லா மொழிகள்லயும் இருக்கு. எல்லா மொழிகள்லயும் இருக்கு. அந்தந்த எல்லா மொழி- தமிழ்ல இத்தனை எழுத்து வச்சுட்டே நம்ம பத்தலன்றமே. நம்ம பல மொழிகள்ல எத்தனை கம்மியா தானே வார்த்தைகள் இருக்கு. அந்த அந்த எழுத்துக்களை வச்சுட்டு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு யோசிச்சு கரெக்ட். ஒரே ஒரு புரிதல் என்னன்னா, அந்த அளவு வந்து நிச்சயமாக நம்ம வந்து அந்த அளவை குறைத்தால் மொழி எளிமையாகும் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்து கொஞ்சமா நம்ம அதை கொஞ்சம் அது குறைக்க மாட்டாங்க. அது அது சொல்றாங்கல்ல தவிர அதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். அது யாரும் ஒத்துக்க மாட்டாங்கன்றது. ஆனா அத பத்தி பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா வாய்ப்புகள் இல்லங்கிறதும் உண்மைதான். அது ஏன்னா அது அதை எந்த பத்தி ரொம்ப காலமா அதை பத்தி பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. அந்த எந்த எழுத்துக்களை எப்படி காலத்திலயும் கொண்டு வந்து வரலாம். தமிழோட எழுத்துக்களை சுருக்க மாட்டாங்க. அதுல எந்த விதமான மாற்றமும் வராது. அது ஊர்ஜிதமா என்னால சொல்ல முடியும். மகிழ்ச்சி. நன்றி நன்றி. வசந்தி மேடம் ஏதோ சொல்லுவாங்க. நன்றிம்மா. சார் மேம் சொன்ன மாதிரி ராஜஸ்தான்ல இருந்து ஒரு பையன் போந்தா சார். அவங்க நான் தேர்ட் லாங்குவேஜ் தமிழ் சொல்லி தரேன். ராமோட இதோட 3 வகுப்பு தான் உங்களுக்கு நடத்தியிருக்கேன். உயிரெழுத்து மெய்யெழுத்து அவ்வளவு அருமையா சொல்றாங்க. எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த உச்சரிப்புல அதாவது இப்ப சொன்னாங்களா மேம், சொல்லி கொடுக்குற முறையில தான் இருக்குன்னு சொன்னாங்க பாருங்க. எல்லா எழுத்துக்களையும் அவ்வளவு அருமையா உச்சரிக்கிறாங்க, ஈஸியா கத்துக்கிறாங்க. அதனால ஏன்னா நம்மளுடைய மொழி வந்து வரி வடிவம் சார்ந்தது. அதனால அது எழுத்துக்களை மாத்தணும்னா கண்டிப்பா குளறுபடி ஆகும். அது வந்து நம்மளுடைய அதாவது முன்னாடி எழுதப்பட்ட சார்ந்த மாதிரி கல்வெட்டு ஓலைச்சுவடி எதுவுமே படிக்க முடியாம போயிடும். இல்ல நம்ம என்ன பண்ணுவோம், அது அந்த சப்ஜெக்ட் போக வேண்டாம். நம்ம இந்த சார் ஸ்டீஃபன் சார், ஒரே ஒரு இது காயத்ரி பேசுறேன். ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். இப்போ அமுதாம்மா சொன்னாங்க இல்லையா, நிறைய எழுத்து இருக்குன்னு யாரும் நிறைய பேர் வந்து இது பண்றாங்கன்னு. அது வந்து உண்மையிலே உண்மைதான். இப்போ மத்த 2 பேர் இப்ப பேசின மேடமும் முன்ன பேசின மேடமும் வேற நாட்டுல இருந்துலாம் வந்து கத்துக்கிறாங்கன்னு சொன்னாங்க. இப்ப சொன்னவங்க கூட வேற ஒரு மாநிலத்தவங்க 3வது மொழியை தான் கத்துக்கிறேன்னு சொன்னாங்க. அது அந்த மாதிரி ஆட்கள் வந்து தமிழை வந்து இத்தனை எழுத்து இருக்குன்னு பாக்குறது இல்லை. ஏன்னா அவங்க மொழியிலயும் அவ்வளவு எழுத்துக்கள் நிறைய மொழியில இருக்கிறதுனால நம்ம மொழியில இவ்வளவு நிறைய இருக்கேன்னு யோசிக்கிறது இல்லை. ஆனா நம்மளவங்க தான் யோசிக்கிறோம். அதுதான் அமுதாம்மா சொல்றாங்க நான் நினைக்கிறேன். நம்மளவங்க இத்தனை எழுத்து இருக்குன்னு நம்ம தான் யோசிச்சு அதை ஒரு குறையா சொல்றோம். ஏன்னா இங்க ஒரு பொண்ணு, தமிழ் பொண்ணு, 2 பேர் புக் கிளப் நடத்துறோம். அதுல வந்து தமிழ் பிள்ளைங்க வராங்க, குட்டி பிள்ளைங்க, 5வது வரைக்கும் இருக்கிற பிள்ளைங்க. அந்த பொண்ணு நான் சொல்றேன், நீ உன்னோட தாய்மொழி தமிழ் தானம்மா, தமிழ்லயும் புக்கு படிக்கலாம். தமிழ் அந்த பொண்ணு ரொம்ப கேவலமா பேசுது தமிழை. அந்த பொண்ணுகிட்ட நான் பொறுமையா எடுத்து சொல்றேன். அப்ப சொல்லும் போது, நான் இந்த மொழி கத்துக்கிறேன், அந்த மொழி கத்துக்கிறேன், அதுல இத்தனை லெட்டர்ஸ் இல்ல, ஆனா இதுல இவ்வளோ லெட்டர்ஸ் இருக்கு, எதுக்கு இத்தனை லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுது. அந்த பொண்ணுகிட்ட நம்ம என்ன பண்ண சொல்றது சொல்லுங்க? அந்த மாதிரி பிள்ளைங்க சொல்றாங்க, நம்ம பிள்ளைங்க சொல்றாங்கிறதுதான் முக்கியம். இல்ல மகிழ்ச்சி காயத்ரி. அதாவது நம்ம தலைப்பு வேற, இப்ப பேசுற தலைப்பு மாறி போயிட்டோம். நம்ம அது வேண்டாம், அது பிறகு பேசுவோம். நன்றி. வசந்தி மேடம் வாங்க. என்னோட இது என்ன அப்படின்னா, ஸ்டீஃபன் சார் நீங்க சொன்னாப்புலதான், அதாவது ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப ஒரு பேட்டர்ன் இருக்கு. அதுல அந்த பேட்டர்ன் வந்து ஈஸியா பிள்ளைங்க கத்துக்கிறாங்க. அந்த பேட்டர்ன்ல வந்து நாங்க சொல்லி தரது எப்படி அப்படின்னா, அந்த ஒத்த கொம்புனா அது ஒரு கேண்டி கேனை போடுங்க. அப்புறம் வந்து ஆண்டனா வந்து ஈ அப்படிங்கும்போது தேனி அப்படிங்கும்போது அந்த ஆண்டனாவை போடுங்க. இந்த மாதிரி ஒரு வந்து அசோசியேஷன் வச்சு நாங்கள் சொல்லி தரதுனால ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுத்து ஒரு டேபிளை கொடுத்துட்டோம்னா அது வந்து குயிக்காக அவங்க பண்ணிடுறாங்க. எல்லாம் ஒன்னே தான். ஊக்கு மட்டும்தான் அவங்க கஷ்டப்படுறாங்களே வெளியே, மற்றதெல்லாம் ஈஸியாக எழுதிடுவாங்க. டைம் கொடுத்து தான் அதை சொல்லித்தர முடியும். இன்னொன்று என்னன்னா, நீங்கள் சொல்கிறாப்புல இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஸ்ட்ரக்சரை மாற்றிட்டோம். ரெண்டு லாங்குவேஜை சொல்லித்தாங்க. தமிழையே 2ஆ சொல்லித்தாங்க. ஒன்று வந்து பேசிக், ஒன்று வந்து அட்வான்ஸ்டு. இந்த அட்வான்ஸ்டு சொல்லி தரும்போது ஒன்றுமே நீங்கள் குறைக்க முடியாது. அந்த அட்வான்ஸ்னால் அப்படி தான், அட்வான்ஸாக தான் இருக்கணும். பேசிக் சொல்லி தரும்போது நீங்கள் முதல்ல அவங்க புரிஞ்சுக்கிறாங்களா, நிறைய வருஷம் எடுத்து சொல்லித்தர வேண்டியிருக்கு. அவுட் சைடு இந்தியாவில் சொல்லி தரும்போதும் எழுத்துக்களை நீங்கள் மாற்றினீங்கன்னா, இப்போ சைனீஸோ ஜாப்பனீஸோ அவங்க மாற்றுறது கிடையாது. இதுதான் அது இன்னும் கஷ்டம். ஜாப்பனீஸ்லாம் மாற்றுறது ரொம்ப, அது படிக்கிறதே ரொம்ப கஷ்டம்.
அங்க போய் நீங்க ரிசர்ச் பண்ணி, எனக்கு தெரிஞ்சவங்க அங்க போய் கணக்கு பிஹெச்டி பண்ணாங்க சார். ஒரு வருஷம் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் தான் படிக்கணும். அவங்க படிச்சுட்டு தான் அதுல தான் எழுதணும் ரிசர்ச்சே. ஸோ அவங்க ஒரு வருஷம் முழுசும் வேற ஒன்றும் படிக்காம ஜாப்பனீஸே படிச்சுட்டு இருந்தாங்க. நம்ம இதை மாற்றக்கூடாது. மாத்தாம நம்ம சொல்லி கொடுக்கறத நம்ம மொழி போய் சேரணும் அப்படின்னா 2 விதமா சொல்லி தரணும். ஒன்று சிம்பிள், ஒன்று யாருக்கு அட்வான்ஸ்டா போகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லித்தாங்க. ஏன்னா அந்த மொழி வந்து செம்மொழியா இருக்கிறது போயிடும். அப்புறம் நீங்க வந்து ஒரு 50 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா, ஓஹோ இதுதான் தமிழா அப்படின்னு அந்த இருக்கும். தன்மை போயிடும். அது பண்ண மாட்டாங்க மேடம். அதெல்லாம் வந்து பண்ற வாய்ப்புகள் கம்மி தான். நம்ம தலைப்பு ஒட்டி பேசுவோம். நம்ம நாராயணன் சார் ஏதாச்சும் பேசுறீங்களா? வாங்க. நமக்கு எல்லாரும் பேசி நிறைய நான் சொல்ல நினைச்சது எல்லாரும் சொல்லிட்டாங்க. இது கொஞ்சம் திசை மாதிரி போச்சு. ஆனா அதுவும் தேவையான ஒரு தலைப்பாக இன்னொரு நாள் தனியா பேசலாம்னு நினைக்கிறேன். இந்த அவ்வை பொறுத்த வரைக்கும் இத இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வெளியே இப்ப சமீபத்துல ஒரு இடத்துல படிக்கும்போது விளக்குங்கள் அப்படின்னு வந்து படிச்சேன் நான். அதாவது எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படிங்கறத கலோக்கியால எப்படி இருந்தாங்கன்னா வே போட்டு லா போட்டு இக்குங்கள் போட்டு எழுதியிருந்தாங்க. ஓகே, ஒண்ணு விளக்குங்கள்னு எழுதியிருக்கோம். ஆனா வே போட்டு லா போட்டீங்கன்னா அது வவு தானே. அது அத வந்து அவங்களுக்கு வந்து அந்த அவங்களுக்கு கடத்தல. இதுக்கு படிச்சவங்க தான், மாணவர்கள் கிடையாது. இந்த இந்த அசௌகரியம் வந்து அந்த அந்த பர்டிகுலர் எழுத்துல இருக்கு. நிறைய சொல் அவங்க எழுதும்போது அது அப்படி பேச்சு வழக்க வந்து விளக்கு அப்படின்னு சொல்லும்போது வே போட்டு எழுதுனா அந்த கதைகள்ல வருது. அது மாதிரி பிரிண்டட் வெர்ஷன்ல வருது. இப்ப என்ன நினைப்பாங்க படிக்கிற பசங்க, ஓ இதுதான் கரெக்ட் போன்றிருக்கு, இப்படியே நம்ம எழுதிட்டு இருந்தோம் போச்சுன்னா மொழி வந்து செதஞ்சிடும். எனக்கு தெரிஞ்சு இப்படியே போச்சுன்னா இதுல இது பல சிதைவு இருக்கு. இதுல உதாரணத்துக்கு ஒன்னேன்னு சொல்றேன், வர்றேன் அப்படின்னு கதையில எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்க, வா போட்டு இடையின இரு போட்டு வல்லியன ரே போட்டு 2 சுழின்னு போடுறாங்க. இப்போ இப்ப இவங்க இந்த வழக்கு மொழியிலேயே எழுதுறதா வச்சா கூட அந்த ரே வந்து இடையின ரே போடுறதா வல்லியன ரே போடுறதா இதுக்கு இலக்கணம் கிடையாது. இது வந்து நம்மளே நம்ம தமிழை வந்து குழி தோண்டி புதைக்கிறோம். நாளை இந்த புத்தகங்கள் வந்து இதே மாதிரி புத்தகங்கள் வெளியே ஆரம்பிச்சதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் விளக்கங்கள் சொல்றேன், இந்த மாதிரி எல்லாம் வெளிவர ஆரம்பிச்சதுன்னா வருங்கால சந்ததிகள் வந்து தமிழை வந்து எப்படி புரிஞ்சுப்பாங்க? இப்ப நீங்க வந்து விட்டுருங்க, ஒரு 50 வருஷம் கழிச்சு ஒருத்தன் தமிழ் புதுசா படிக்கிறான், இந்த புத்தகங்கள் வந்து மார்க்கெட்ல இருக்கும்போது அந்த எழுத்துக்களை எப்படி புரிஞ்சுப்பாங்க? என்னடா நம்ம சொல்லி கொடுத்தது ஒரு மாதிரி இருக்கு, இங்கே ஒரு மாதிரி இருக்கு, எது சரியான தமிழ்ங்கிறது அவங்களுக்கு ஒரு குழப்பம். அதனால நம்ம வந்து இந்த பேச்சு வழக்கை வந்து எழுத்துல கொண்டு வர்றத முதல்ல நிறுத்தணும். என்னுடைய அபிப்பிராயம் அத வந்து கொண்டு வரணும். இப்ப இது அது வந்து தனியாவே ஒரு நாள் பேசலாம் அதை பொறுத்து. இது வந்து இதை கொண்டு செல்லணும். இப்போ ஒரு எழுத்துக்கு அப்புறம் ஒரு ஏனாக்கு அப்புறம் எகரத்துக்கு அப்புறம் லா போட்டு எழுதணும்னா, அதாவது இது இங்க இந்த கிழமைங்கிறாங்கல்ல, அது ஒரு கதையில நான் படிச்சேன். அதை கே போட்டு லா போட்டு மை போட்டிருக்காங்க. மா கூட போடல, மை கூட போடல, மா போட்டிருக்காங்க. அந்த கிழமையில வா. இப்ப இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இதை நான் நியாயப்படுத்தவே மாட்டேன். நான் அதுல கேக்கு இங்கிலீஷ்க்கு ஆங்கில கே கூட போட்டு எழுதுறவங்க இருக்கிறாங்க சார். இல்ல அது அதாவது எழுதும்போது திங்கக்கிழமை அப்படிங்கும்போது திங்க கிழமை அப்படின்னு புரோஸ்ல எழுதிடுறாங்க. அப்புறம் என்ன சார் இத பத்தி சார் ஏற்கனவே ஒரு தடவை ஒரு பெரிய பிரச்சனை ஒண்ணு வந்தது. இந்த மாதிரி எல்லாம் எழுதக்கூடாது அப்படின்னுட்டு. எப்படி வந்து மரபு கவிதைக்கும் புது கவிதைக்கும் ஒரு தனியா பிரிஞ்சு போனாங்க பாருங்க. ஒரு குரூப், வானம்பாடி குரூப்னு ஒரு குரூப் தனியா பிரிஞ்சாங்க. புது கவிதை குரூப்னு சொல்லிட்டு பிரிஞ்சு, இலக்கணங்கள் வேண்டாம் நாங்க இதையெல்லாம் கொண்டு வர்றோம்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போய் யாப்பு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போய் செய்யுள்ள வந்தது. இது முதல்ல பிரச்சனை வந்தது. ஆனா அவங்க ஒத்துக்காதவங்க தனியா பிரிஞ்சு எழுத ஆரம்பிச்சாங்க. இதே மாதிரி உரைநடைக்கு கதைகள்லாம் எழுதும்போது அப்பெல்லாம் நல்ல தமிழ்ல தான் கதைகளே இருக்கும் சார். அதை இடையில இந்த மாதிரி மாத்தி எழுதும்போது ஒரு இது என்ன சொல்லிக்கிட்டாங்க அப்படின்னா, முக்கியமான பகுதிகள்லாம் நல்ல தமிழ்ல எழுதட்டும்,
வெறும் பேச்சு வழக்குல இருக்கிறத மாத்திரம் பேச்சு வழக்காவே எழுதட்டும் அப்படின்னு கொஞ்சம் அதுல சமரசம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, ஆங்கிலத்தை மற்ற மொழிகளை கலந்து எழுதுவோம் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் சமரசம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, தமிழையே ஆங்கிலமாக்குனாங்க, ஆங்கிலத்தை தமிழாக்குனாங்க, ரெண்டையும் ஒன்னா சேர்த்தாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வளர ஆரம்பிச்சுட்டுது. அதை எதிர்த்து யாராவது சொன்னாங்கன்னா அவங்கள அப்படியே ஓரம் கட்டிடுறது, இல்லைன்னா அவங்கள வாய்ஸ அப்படியே கீழே இறக்கிட்டு எது மேல வருதோ அதுதான் சார் வந்தது. இது என்னோட நடைமுறையில நான் பார்த்தது. நம்ம இதுக்கு ஒரு கலந்துரையாடல் வைப்போம், மொழியோட தன்மையை பத்தி பேசுறதுக்கெல்லாம். பிறகு சார் சொன்ன மாதிரி நீங்க சொன்னது வாஸ்தவம் தான், அது பேச வேண்டியது இருக்கு. இன்றைக்கு நம்ம தலைப்பு அவ்வு, அந்த கவ்வு, அதை பத்தி நம்ம கொஞ்சம் விரிவா பேசுவோம். இப்ப பிரேமா மேடம் வாங்க, நீங்க ஒரு வார்த்தை பேசுங்க. நான் நிகழ்ச்சிக்கு தாமதமாக தான் வந்தேன் சார். அனைவருக்கும் வணக்கம். நான் பேசுறது மற்றவங்க எல்லாம் கேட்குற மாதிரி அந்த கேட்கும்போது ரொம்ப சில இடத்துல வருத்தமும் இருக்கு. ஆனா சங்கத்தமிழையே இன்னைக்கு பேசிட்டு இருந்தா எத்தனை பேருக்கு புரியும்? நமக்குன்னு இருக்கிற இலக்கணம், இலக்கியம் இதெல்லாம் ஒரு 5000 வருடத்துக்கு முன்னால நாகரிகம் எல்லாம் சொல்லிக்கிறோம். இன்னைக்கு இதை மொழி மாற்றம் எல்லாம் அப்படி செஞ்சோம்னா நாளைக்கு இதுக்கான நம்மளோட மொழி இவ்வளவு பழமையானது, இத்தனை உடையது அப்படின்றதுக்கான இப்பவே நிறைய அமுக்குறாங்க. தமிழ்நாட்டு நாகரிகம்னாலும் தமிழ்னாலும் இன்னைக்கெல்லாம் செய்தியிலேயே பார்த்திருப்பீங்க, தமிழ் மொழிக்கு செம்மொழியா இருந்தாலும் நிதி ஒதுக்கல அப்படியெல்லாம் போய்கிட்டு இருக்கும்போது அதுக்கான எவிடன்ஸே இல்லாம சிலது போயிடும். பட் அப்படின்றது வச்சிருக்காங்க அப்படிங்கும் போது நமக்கு அந்த மொழியில நம்ம எப்படி உபயோகப்படுத்தணுமோ அதை உபயோகப்படுத்தணும். பெரியார் கொண்டு வந்த சீர்திருத்தம் அப்படின்றது ஒரு சின்ன அந்த லைன் நம்ம அந்த கொம்பு மாதிரி போட்டுட்டு இருந்தோம். அதை மத்த இது எப்படி போடுறோமோ, கை ngை எப்படி போடுறோமோ அதை போடுங்கன்றது ஒரு சீர்திருத்தமா கொண்டு இன்னைக்கு எளிமைப்படுத்தப்பட்டுள்ளது. அது மாதிரி வெகு சில இடத்துல வேணா அதை பண்ண முடியுமே ஒழிய, நமக்கு முன்னால இருந்தவங்க நிறைய இதை யோசிச்சுதான் இப்படி ஒரு மொழியை உருவாக்கி இருப்பாங்க. அது இன்னைக்கு வரைக்கும் நமக்கு பழம்பெரும் மொழியா நமக்கு நின்றுட்டு இருக்கிறதுல சீர்திருத்தம்ன்ற பெயர்ல நம்ம செய்ய முடியாது. இன்னைக்கு கதைகளை நல்ல மொழியில எழுதணும்ன்றது எல்லாருக்கும் ஆர்வம் இருந்தாலும் எத்தனை பேர் அதை ரியலிஸ்டிக்னு படிப்பாங்க? எப்படி சினிமால வழக்கு மொழி, அதுக்கு முன்னால என்ன மொழி இருந்தது? கலைஞர் வரத்துக்கு முன்னால என்ன மொழியில பேசிட்டு இருந்தாங்க? எல்லாருக்குமே தெரியும். நம்ம எல்லாருமே அந்த வயதை கடந்தவங்க தான். அந்த பாட்டுகள் எப்படி இருந்தது? இன்றைய பாட்டுகள் இதுக்கு முன்னால இருந்த பாட்டுகள் எப்படி இருந்தது? அது மாதிரி நமக்கு ஒரு டைம் இவால்வ் ஆகுது. பட் நிறைய கற்றறிந்த அறிஞர்கள், தமிழ் படிச்ச ஆளுமைகள் எல்லாம் பேசுறதுல எனக்கு இதுல பெரிய இது கிடையாது. ஆனா இந்த வருத்தம் எதுவும் அதுல அது மாதிரி புரட்சி சீர்திருத்தம்னு பண்ணி நம்மளோட பழமையான மொழி அப்படின்றத மத்தவங்க ஒரு சேலஞ்ச், சவால் கொடுக்குற மாதிரி நிலைமை வரக்கூடாது. அதே மாதிரி நாராயணமூர்த்தி சார் சொன்ன மாதிரி அந்த மாதிரி தவறுகளும் நடக்கக்கூடாது. பேச்சு மொழின்னாலும் அந்த பேச்சு மொழியில நம்ம கொண்டு போய் எளிமையா எல்லாருக்கும் சேர்க்கணும்ன்ற கவிதையோ கதையோ எழுதினாலும் அதுல அந்த இலக்கிய முரண்பாடுகள் வராத அளவுக்கு அந்த பேச்சு மொழி, வழக்காடு மொழி, அந்த வழக்கு மொழிகள், நல்ல வட்டார மொழிகள் இருக்கணும் அப்படின்றதுல எந்த விதமான வேற்று கருத்தும் அல்ல. வாய்ப்புக்கு நன்றி சார். நான் முழுமையா கேட்டுட்டு அதுக்கப்புறம் கருத்து. மகிழ்ச்சி மேடம், மகிழ்ச்சி. நீங்க சொன்ன ஒரு விஷயம் நம்ம இப்போ அதே தமிழ், பழங்காலத்து தமிழே நம்ம பேசிட்டு இருக்கோம். பழங்காலத்து தமிழ்ல நம்ம கதை எழுதினா யாரும் படிக்க மாட்டாங்கன்றது நிதர்சனம், அது உண்மை. ஆனா ஒரு விஷயம் நம்ம கவனிச்சோம்னா, செய்தி வாசிப்பாளர்கள் நல்ல தமிழை உச்சரிக்கிறாங்க ஓரளவுக்கு. அதாவது நல்ல தமிழ், ஒரு சொல் புதிய சொல்லெல்லாம் வருது. இன்னைக்கு அதிர்ஷ்டம் சொல்றது இல்ல, நல்வாய்ப்புன்னு அழகா சொல்றோம். அப்ப அந்த நல்வாய்ப்புன்ற சொல்லு நமக்கு எவ்வளவு அழகா பரப்பப்படுது. அதிர்ஷ்டம் சொல்றது இல்ல, சிரமம் தான். நம்ம கஷ்டம் சொல்றதை விட சிரமம் தான். தமிழ் வார்த்தை சிரமம் எத்தனை பேர் பயன்படுத்துறோம்? அப்ப அந்த வார்த்தையை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. செய்தி வாசிப்புல பல நல்ல தமிழ் வார்த்தைகளை நான் உள்வாங்கினது செய்தி வாசிப்பாளர்களை பார்த்து. நல்ல தமிழ் வார்த்தைகள் என்ன நான் மாற்றிக்கொண்டதும் நல்ல தமிழ் வார்த்தைகள் நான் எடுத்துக்கொண்டு செய்தி வாசிப்பாளர்களை பார்த்து. அது அதுல நல்ல தமிழ் இருக்குதுன்றது என்னோட ஒரு பார்வை. மற்றவங்க எப்படி பார்க்கிறீங்கன்னு தெரியல, நல்லாவும் இருக்குது. நம்ம கேட்கும் போது பல நம்ம
பயன்படுத்துற வார்த்தைகளுக்கு புதிய புதிய சொற்கள் நமக்கு கிடைக்குதுன்றதுல எந்த விதமான ஆனா அந்த பதிப்பாளர்கள் அப்படின்னு சொல்றவங்க சில கதைகள் எழுதுறவங்க நமக்கு என்ன ஆடியோல இருக்கோ அதை அப்படியே டிரான்ஸ்கிரைப் பண்றதுக்கு அந்த டிரான்ஸ்கிரிப்ட் ஒரு மோட் இருக்கு போல. அதுல எடுத்துட்டு போகும்போது நீங்க குரல் அப்படின்னு சொல்றது குரல் அப்படின்னு வருது. இதை ப்ரூஃப் ரீடிங் பண்றவங்க பண்ணாம அப்படியே போடும்போது இந்த இவர் நாராயணமூர்த்தி சார் சொன்ன மாதிரி வர்றேன் அப்படின்றது வரலாமா அப்படின்னு வரேன்னு சொல்லிருக்கலாம். அந்த வர்றேன் அப்படின்னு அந்த பள்ளின ரா போட்டு சொல்ல வேண்டியது இல்லை. பட் இது மாதிரி நமக்கு சில டெக்னாலஜியை யூஸ் பண்ணும்போது அதை ஒழுங்கா அதை திருப்பி எடிட் பண்ணி அதை மாதிரி வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஆனா அதை பயன்படுத்தாம அப்படி லேசா பண்றாங்க. நீங்க சொல்ற மாதிரி தொலைக்காட்சியில இருக்கிற அறிவிப்பாளர்கள்னா நல்ல சொற்களை இப்போ வந்து உபயோகப்படுத்துறாங்க நிறைய சேனல்ல அப்படின்றது கரெக்ட். அறிவிப்பாளர்கள் நல்ல தமிழ் பயன்படுத்தல, செய்தி வாசிப்பாளர்கள் நல்ல தமிழ் பயன்படுத்துறாங்கன்றதுதான் என்னோட பார்வை. அதுலயும் கூட பாருங்க இல்ல சார், சில பேர் அந்த மாதிரி இல்ல சார். போது அந்த செய்திகளை வந்து ரன்னிங் மேட்டர் நியூஸ் போடுறாங்க பாருங்க, பிழைகள் இருக்கு. அதுல பிழை இருக்கு, அது பிழை இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம வந்து இப்ப டெக்னாலஜில நம்ம முழுக்க பார்த்தோம்னா முழுமையா 100% தொழில்நுட்பத்தை நம்பணும்னா அது சரி வராது. நான் அது ஒரு உதாரணம் காமிக்கிறேன். இன்னைக்கு பாருங்க, இந்த படத்துல பாருங்க, உங்களுக்கு எதனா தெரியுதான்ட்டு? படம் வரல சார். வந்திருக்கா? வந்திருக்கு. இந்த படத்துல ஏதாச்சும் வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? கை கணத்துல இருக்கு, 3 கை மாதிரி தெரியுது. 3 கை இருக்கு. இது வந்து இன்னைக்கு நான் ஏஐ கிட்ட நான் வந்து ஒரு எழுதுற மாதிரி ஒரு படம் கொடுன்னு கேட்டேன். சிந்திக்கிற மாதிரியும் எழுதுற மாதிரியும் ஒரு படம் கொடுன்னு கேட்டேன். இது 3 கை பட்டு கொடுத்துச்சு. எவ்வளவு பெரிய பிளண்டர் மிஸ்டேக் பண்ணிருக்கு. 2வது படமும் அதே மாதிரிதான் கிடைச்சது எனக்கு. இன்னொரு படம் நான் போட்டேன், அப்படியும் அப்பதான் கிடைச்சது எனக்கு. எழுதி இந்த வார்த்தையை போட்ட உடனே அதுலயும் 3 கை தான் போட்டுது. அப்போ எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக் நடக்குது, தவறு நடக்குதுன்றது நம்ம பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. சார், நீங்க எழுதுறது படிக்கிறது ரெண்டுன்ட்டு கேட்டீங்களா சார்? எது கேட்டா நான் பட் இங்க பாருங்க, நீ 3 கை வரக்கூடாது இல்ல. அது ரைட்டு, அது ரெண்டையும் கிளப் பண்ணி கொடுத்துருக்கோன்னு சொல்றாங்க. அதுதான் தொழில்நுட்பம் தவறு பண்ணும், தொழில்நுட்பத்தை முழுக்க நம்ப கூடாதுன்றதுக்கு உதாரணத்துக்கு தான் நான் சொன்னேன். இப்ப பலர் எழுதுறாங்க அந்த மாதிரி. இப்ப பிரேமா மேடம் சொன்ன மாதிரி படிச்சுட்டு கம்ப்யூட்டர்ல வந்து நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி அதை மொழிபெயர்த்து அதை எழுதணுன்றது, ஆனா அப்படியே எழுத முடியாது. அதை வந்து உள்வாங்கி அதுல இருந்து தவறுகளை திருத்தி தான் கொடுக்குறாங்க பெரும்பாலும். அது ஒரு பக்கம் நடக்குதுன்னு வச்சுக்கீங்களேன். பார்ப்போம். ஆரம்பிங்க சார், வாங்க, நீங்க உங்க ஏதாச்சும் கருத்து சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம் சார். இதில் கருத்து புதுசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா நிறைய கற்றுக்க வேண்டியதுதான் நிறைய எனக்கு இருக்குங்கிறது ஒன்று. 2வது, நீங்கள் சொன்னீங்களே இந்த கதை எழுதும்போது பார்த்தீங்கன்னா, இந்த ராஜநாராயணன் எழுதியிருப்பார் கரிசல் காட்டு மண்ணுன்னு. ஸோ கரிசல் காட்டு மண்ணில் இருக்கும்போது இந்த வட்டார வழக்கு உள்ள வார்த்தைகளே தான் வந்து பயன்படுத்துகிறாங்க. அப்படி பயன்படுத்தும் பொழுது எப்படி வந்து இது வந்து நம்ம இப்போ உள்ளதுக்கும் அப்போ உள்ளதுக்கும் அதாவது நமக்கு புரிஞ்சுக்குவாங்க. 50 வருஷம் கழிச்சோ இல்லை 100 வருஷம் கழிச்சோ வந்து இந்த புத்தகம் தான் இருக்குங்கிறத வந்து எப்படி புரிஞ்சுக்குவாங்கங்கிறத வந்து நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? சுத்தமான தமிழை பேசுகிறதா, இல்லை இந்த மாதிரி வட்டார வழக்கில் உள்ள ஒரு கவிதையை ஒரு நடையை எடுத்து பார்க்கும்போது, இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா கோயில்பட்டி, திருநெல்வேலி இந்த மாதிரி உள்ள வாசகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கு. அந்த என்னடா எப்படி இருக்க அப்படிங்கும்போது அதை எழுதும் போதும் அப்படியே தான் எழுதியிருப்பார் ஒரு சில கதைகளில் வந்து. இதை நம்ம வந்து எப்படி வந்து சொல்ல முடியுங்கிறது வந்து என்னுடைய இது வந்து நம்ம எடுத்துக்கொண்ட இது வாசகம் வந்து அவுவை பற்றி. ஆனால் அவுவில் வந்து நிறைய வார்த்தைகள் இல்லாதுன்னு ஔவையார் அந்த மாதிரி தான் ஔஷதம் அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம தெரிஞ்சிருக்கிற மொழியை நிறைய இதை நம்மளே தெரிஞ்சுக்கிடலைங்கும் போது அதை பற்றி பேசுவதற்கு இன்னும் இல்லை சார். வந்து தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறேன் வந்து. ஆனால் இந்த ஒரு வாசகம், இந்த வட்டார வழக்கில் எழுதக்கூடிய கதைகளை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறதுங்கிறத வந்து சொன்னீங்க. நம்ம அதை பத்தி இன்னொரு நிகழ்ச்சியில பேசுவோம். நிறைய பேச வேண்டியது இருக்கு, அதை பேசுவோம். முத்துமாலை மேடம், நீங்க ஏதாவது சொல்ல வரீங்களா? வாங்க. இல்ல சார், இப்போ நீங்க இந்த தலை போட்டு கேட்கிற போது நீங்க வந்து இந்த அவ்வுக்கு பதிலா இப்போ ஒத்த கொம்பு சா போட்டு லா போட்டா சில அப்படின்னு படிக்கிறாங்களான்னு கேட்டீங்க. அப்படி படிக்கல சார் பிள்ளைங்க. கல்லூரி அளவுல அப்படி படிக்கல. ஆனா எழுதும் போது சவ்வோ இல்ல கவுன்னு எழுதும் போது காயுவு இல்ல ஔவையார் எழுதும் போது ஆயுவு அந்த தப்பு பண்றாங்க. ஆனா படிக்கும்போது தெளிவா படிச்சிடுறாங்க. அந்த ஔகாரத்தை பத்தி ஒரு விழிப்புணர்வு இல்லாம இல்ல. அவுங்கிற எழுத்து இருக்கு, அதுல நிறைய சொற்கள் இருக்கு, ஏன்னா பேர் நிறைய வருது இல்ல சார்.
அதனால அதுல வந்து தெளிவா தான் இருக்கிறாங்க. ஆனா இந்த ஆ இவ்வு போட்டு ஔவையார் எழுதுறது, அப்ப மேம் சொன்ன மாதிரி ஐயாக்கு ஆ ஈ போட்டு எழுதுறது, இந்த தவறு வந்து பண்றாங்க. அது வந்து ஆரம்பத்திலே திருத்தணும். அது கொஞ்சம் அது கொஞ்சம் உண்மையாவே அடிப்படையிலேயே கொஞ்சம் அதை அதாவது திருத்திட்டோம்னா அவங்க வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துருவாங்க சார். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. பிள்ளைங்க வந்து சரியா உச்சரிக்கிறாங்க, எந்த விதத்திலயும் தவறு பண்ணலன்றது மிகப்பெரிய மகிழ்ச்சிக்குரிய செய்தி. தவறுகள் பண்ணும்போது அது அதனுடைய தவறை சரி செய்வது ஆசிரியர்களோட பொறுப்பு. மகிழ்ச்சி, நன்றி. வேற யார் பேசல? சக்கரபாணி சார் வாங்க. சார் எம்ஐஎம்மோட தமிழாசிரியர் பேசவே இல்லையே. அவரு லேட்டா வந்தார், இப்பதானே வந்தார் சார். சார் வணக்கம். நீங்க பேசுங்க சார். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் பேசுறதையும் கேட்டுக்கிட்டு இருந்தேன். இப்ப முத்துமாலை மேம் சொன்னதுதான் நானும் சொல்ல நினைச்சேன். படிக்கும்போது நம்ம அறியாதையை கரெக்டா படிச்சிடறோம். சில கிளை அப்படி படிக்க மாட்டோம், ஆட்டோமேட்டிக்கா வருது. இப்போ ஔவையார் கூட ஆ யு வைன்னு போடலாம். சௌபாகியவதிங்கிறத எப்படி நம்ம எழுத முடியும்? இதே மாதிரி ஔவையார் மாதிரி கரெக்டா அதை ஒத்த கும்பு போட்டு சா போட்டு லா தான் போடணும். சௌமியான்னு போடும்போது சில பேர் சா ஊ போடுறாங்க, வா நான் உடைய சௌமியான்னுட்டு. ஆனா ப்ரொனவுன்ஸ் பண்ண பார்த்தா சௌமியான்றாங்க. ஸோ அதனால படிக்கும்போது மாணவர்களாகட்டும் பெரியவர்களாகட்டும் ஓரளவுக்கு விழிப்புணர்வோட படிக்கிறோம். இப்போ பெரியவங்க படிக்கிறோம், மாணவர்கள் கிட்டத்தட்ட முத்துமாலை மேடம் சொன்னது பார்த்தா கரெக்டு. மாணவர்களும் கரெக்டாக புரிஞ்சுக்கிறாங்க. எழுதும்போது அவங்க அந்த தவறுகளை செய்கிறாங்க. எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றோம், எப்படி எழுதுறோம் அப்படின்னு பெரியவர்கள் அந்த தவறுகளை நம்ம செய்துக்கிட்டு தான் இருக்கிறோம். கண்டிப்பாக நம்ம ஒரு எழுத்தினுடைய பயன்பாட்டை அதிகரிக்கணும். முன்னாடி அவங்க அமுதாம்மாலாம் சஜஸ்ட் பண்ண மாதிரி எழுத்துக்களை குறைக்கிறதுல ஒரு இதுவும் இல்லை. நம்ம இன்னும் இது வளர்ச்சி அடைகிறதுக்கான இது நமக்கு சிரமம் தான். சிரமத்துல 247 எழுத்து ஒரு பெரிய அதிகமான ஒரு இதுவா இல்லை சார். வெதர் நீங்க நம்புகிட்டே எனக்கு தெரியாது. லாஸ்ட் இயர் நான் லண்டன் போயிருக்கப்ப என்னுடைய பேரனுக்கு சரியா தமிழை பேச தெரியாது. அவனை போய் எங்க எழுத சொன்னான். எங்க கிட்ட பேசினாலும் அவன் இங்கிலீஷ்ல தான் பேசிக்கிட்டு இருப்பான். அது கொஞ்சம் சிரமம். நான் போன அன்னைக்கு ஒரு டிட்டர்மினேஷன் பண்ணேன், இவனை எப்படியாவது தமிழ் எழுத்துக்களை அவனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. பக்கத்துல நெய்பரர் ஒருத்தர் இருக்காங்க, தமிழ்காரு, திருச்சிக்காரு. அவங்களுடைய மகனை கூட்டிக்கிட்ட கூட, அவன் வயசு. உங்க 2 பேருக்கு நான் தமிழ் கற்றுக் கொடுக்கணும்னு பிள்ளைங்க ரொம்ப ஆர்வமா வந்துட்டு உட்கார்ந்து இருந்துக்கிறேன் சார். ஒரு 40 நாள் இல்லை 45 நாள் நினைக்கிறேன், 2 எழுத்து வார்த்தைகள். அது வரைக்கும் அவனை எழுத வச்சுட்டேன், படிக்க வச்சுட்டேன். எனக்கு உண்மையிலேயே அவங்களுக்கு என்ன நான் ஒரு மோட்டிவேஷன் பண்ணேன்னா, நீங்க உங்க தமிழ் நண்பர்கிட்ட பேசும்போது எனக்கு தமிழ் எழுத தெரியும்னு சொல்லி பாருங்க, எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. என் மருமக கிட்ட சொன்னேன், நீ இந்த மேக்னிஃபைங் கிளாஸ் இருக்கு பாருங்க, அதை ஒண்ணு வாங்கி கொடுமா அவங்க பையனுக்கு, பைபிளை கொடு, அவங்ககிட்ட 2 வார்த்தைகள் கண்டுபிடிச்சிட்டு வரானா பாரு, சூழ்ச்சிகள் அப்படின்னு சொல்லி 45 நாள்ல அவனுக்கு அந்த 2 எழுத்து வார்த்தைகளை சொன்னேன். அப்படி அதுக்கப்புறம் வந்துட்டு அவனுக்கு கொஞ்சம் ஆர்வம் காட்டல, கூப்பிட்டாக்க ஓடி போய் ஒளிஞ்சுக்குவான். ஸோ இதுக்கு மேல சிரமம் கொடுத்தா அவன் தமிழுக்கு மேலே வெறுத்துருவான். அதனால அதை ஸ்டாப் பண்ணிட்டேன், அந்த 2 எழுத்து வார்த்தைகள். ஆனா நான் பாக்குறேன், நாங்க எங்கன்னா வெளியில டூர் போறப்போ எங்களோட உட்காந்துக்கிட்டு அவன் பாட்டுக்கிட்டு அந்த வார்த்தை எழுத்துக்களை சொல்லிக்கிட்டே வரான். காயில் கல், மா இன் மண் அப்படின்னு சொல்லிட்டே வரான். ஆக அது உள்வாங்கிக்கிட்டு அந்த குழந்தை. அவனுக்கு இப்போ 6th ஸ்டாண்டர்ட் போறான். ஐ மீன் நம்ம இதுல 6th ஸ்டாண்டர்ட் அங்கே என்னமோ இது பண்றாங்க. ஓகே, அது ஈக்குவல் டு தமிழ் நான் அது இது. அதே மாதிரி கத்துக்கிறது ஒரு பெரிய இது இல்லை. அவங்ககிட்ட முதலே சொன்னேன், 247 எழுத்து இருக்குன்றது அது முதல்ல எடுத்த உடனே அவன் கத்துக் கொடுக்கும் போதே கரெக்டா சொல்லிட்டேன். மெய் எழுத்து எவ்வளவு, உயிர் எழுத்து எவ்வளவு, உயிர்மெய் எழுத்து எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு, ஆயுத எழுத்துன்னு சொல்ல பார்த்து அது எதுக்கு தத்தா இருக்குது, அது வேண்டாமே அண்ணா, இல்லப்பா தமிழ் இருக்குது நீ வச்சுக்க, நீ அதை யூஸ் பண்ணாது, நீ இருக்கட்டும். அவன் கரெக்டா அந்த வார்த்தைகளை சொல்லுவான். இக்கு பிளஸ் ஆ கா, இங்கு பிளஸ் ஆ நான் அப்படி வெளியில டிராவல் போகும்போது சொல்லும்போது நாங்களாம் கை தட்டி அவனை என்கரேஜ் பண்ணுவோம். அது ஒரு மகிழ்ச்சியான கற்றுக் கொடுக்கறது ஒன்றும் பிள்ளைகளுக்கு ஆர்வம் இருந்து நம்ம கொஞ்சம் முயற்சி எடுத்துமா நிச்சயமா கற்றுக் கொடுக்கலாம். மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள்.
நன்றி நன்றி. சார் ஓலைச்சுவடிகள் ஆராய்ச்சி பண்ணி தான் டாக்டரேட் வாங்கியிருக்காரு. அவர்கிட்ட நான் தனியா பேசி இருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் ஓலைச்சுவடியில இருந்து பல உதாரணங்களை எடுத்து கொடுத்திருப்பாரு. அடுத்த கூட்டத்துல சாரை இன்னொரு கூட்டம் அது ஏற்படலாம் சார், நினைக்கிறேன். கண்டிப்பா எடுக்க ஓலைச்சுவடியில அவரோட கலெக்ஷன் டேட்டா அதுல எடுத்து கொடுக்க சொல்லுவோம். மகிழ்ச்சி சார், நீங்க உங்ககிட்ட இருந்து அதை எதிர்பார்த்தேன். நானு இன்னொரு சந்தர்ப்பத்துல நீங்க அதை செய்யுங்க. உங்ககிட்ட சொல்லியிருக்கணும். நான் சொல்லலை. மகிழ்ச்சி. வேற யார் பேசல? ஒரு வார்த்தைகள் இவர் பேசுறீங்களா சார்? வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி. நான் போஸ்டரை பார்க்கவும் அவ்வுங்கிற இடத்தை தேடி பார்த்தேன். 50 சொற்கள் அதுல வந்துச்சு இணையத்துல. ஆனா 2 சொற்களை தவிர பூராமே சான்ஸ்கிரிட் ஔடதம், ஔஷதத்துக்கு நம்ம ஔடதம்னு ஆக்கியிருக்கோம். அந்த மாதிரி இருக்க சொற்கள் தான் இருந்தது. அதுல அவ்வியரஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படுங்கிறாரு திருக்குறள். அந்த அவ்வியம் அந்த சொல்லுதான் ரொம்ப அழகான சொல்லா இருக்கு. அப்புறம் அவ்வை அது நிறைய இடத்துல பயன்படுது. அது அந்த எழுத்து சில சமயங்கள நான் சிரிப்புக்காக சொல்ற போது உளவையான்னு சொல்றேன். பிள்ளைங்களை ஒரு அட்ராக்ட் பண்றதுக்காக அவ்வைன்னு எழுதிட்டு உளவைன்னு வாசிக்கிறது. அப்புறம் அது எல்லாம் சிரிக்கிங்க, அப்புறம் கரெக்ட் பண்ணிக்கிறது மாதிரி சொல்லுவாங்க. எழுத்துல நான் தமிழும் போச்சு ஆங்கிலமும் போச்சுங்கிற நிலைமை தான் நான் பள்ளிகள்ல பாக்குறேன். அவங்க எழுதி தர்ற ஃபீட்பேக்ல நெடிலுக்கும் குறிலுக்கும் வித்தியாசம் தெரியல. அதான் ரொம்ப முக்கியமான. கேனாவும் கோனாவும் தெரியல. நம்ம படிக்கிற போது இந்த நாவை சேர்த்தா காணா காவன்னான்னு படிச்சோம். அப்ப நெடில்னு தெரிஞ்சிச்சு. இப்ப கான்னு சொல்லி கக்காயின்னு சொல்லுது காக்காய்க்கு. அந்த மாதிரி கக்கான்னு எழுது. அந்த மாதிரி தான் இப்ப இருக்கு. அந்த மறுபடி இந்த கல்வி முறை வருமா எனக்கு தெரியல. சானா சாவன்னா, சீனா சி என்ன, கோனா கோவன்னான்னு படிச்சோம். அந்த நானான்னு எதுக்காக முன்னாடி அதை சேர்த்தாங்கன்னு தெரியல. ஆனால் அந்த முறையில வித்தியாசம் இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. அது இன்னமே கல்வியில வருமா தெரியல. காணியான்னு சொல்லுதுங்க பிள்ளைய நான் பாக்குற போது. கான்னு சொல்லிக்கிட்டு என்ன காவத்தான் எழுதுது. இந்த நல்ல ஒரு முயற்சி. மகிழ்ச்சி சார், மகிழ்ச்சி சார். நன்றி நன்றி சார், நன்றி சார். ஆனா சார் அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும்னு திருக்குறள்ல இவ்வு போட்டுதான் எழுதியிருக்கேன். அப்பன்னா போட்டு எழுதல. இப்ப நம்ம சார் சொல்ற மாதிரி சௌந்தர்யம் அப்படிங்கிறது வடமொழிதான், தமிழ் மொழி கிடையாது. சௌந்தர்யம்னா அழகு, அவ்வளவுதான் அதுக்கான பொருள். நிறைய வடமொழி சொற்கள் இருக்கு சார். நீங்க சொன்னதுக்கு நான் ஒண்ணும் தவறு சொல்ல சார். இருக்கணும் தான், அதை நான் ஒண்ணும் மாற்றலாம் சொல்லல. அந்த மாதிரி இருக்குதுன்னு இல்ல நீங்க சொன்னது வாஸ்தவம் தான். அதாவது இப்ப சௌந்தர்ன்றது பெயர் சொல். ஆமா ஆமா. நான் எந்த மொழின்றதை விட சௌந்தர்ன்றது பெயர் சொல். சௌந்தர்யா சௌபாக்கியவதி அப்படின்றது பெயர் சொல். அப்ப நம்ம தமிழ்ல எழுதும் போது சவு போட்டுதான் ஆகணும். அப்ப அதுக்குரிய சொல்லு நம்ம கிட்ட இருக்கு. அந்த சிறப்பை நம்ம விடக்கூடாது அப்படின்றதுதான் என்னுடைய இது. தவிர மற்றபடி அது எந்த மொழியா வேணா இருக்கட்டும், வேற மொழியில இருந்தா கூட அந்த ஒலி இருக்கு இல்லையா, அந்த ஒலிக்குரிய வார்த்தை நம்மகிட்ட இருக்கும் போது அதை பயன்படுத்தணுன்றது தானே தவிர மற்றபடி ஒரு இல்ல. லதா மேடம் வாங்க. சார், இப்போ எல்லாரும் பேசுனது வச்சு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். அதாவது இப்போ இங்கிலீஷ் எடுத்துக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் கலர், அமெரிக்கன் இங்கிலீஷ் COLOR, நம்ம இங்கிலீஷ் COLOUR, பிரிட்டிஷ் இங்கிலீஷ். அதுக்கு இப்போ நான் எம்ஃபில் காலேஜில் ஒர்க் பண்ணும்போது நாங்கள் ஒர்க் ஷாப்லாம் அட்டன் பண்ணுவோம். எங்கள் சப்ஜெக்ட் வைஸ் கிடையாது, எல்லாரும் சேர்ந்து எல்லா ப்ரொஃபஸர்ஸ்க்கும் சேர்ந்து வைப்பாங்க யூனிவர்சிட்டியில். அப்போல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா இங்கிலீஷ் ப்ரொஃபஸர்ஸ் நிறையா இதுக்கு இப்போல்லாம் ஸ்பெல்லிங் சேஞ்சு சில இதுக்கெல்லாம் இந்த சைலண்ட்டு இது மாதிரிலாம் வருது இல்லையா, அது இல்லாமல் எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்கலாமோ, ஜனங்களுக்கு மனுஷங்களுக்கு புரியுதோ அந்த மாதிரி ஈஸியாக கொண்டு வர்றது தப்பு இல்லை அப்படின்ட்டு அவங்க நிறைய எக்ஸாம்பிள்லாம் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் இப்போ நம்ம தமிழ்லையும் மாற்றம்ங்கிறது தேவையான ஒன்று. அந்தந்த காலகட்டத்துக்கு இது தேவையோ அது மாதிரி மாத்துறதுங்கிறது தப்பு கிடையாது. ஸோ ரொம்ப கிரேட்டான லெட்டர்ஸாக இருக்கலாம். அந்த ஒவ்வுங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்காது, அக்கு இருக்காது, அதெல்லாம் நமக்கு ஸ்பெஷலாக இருக்குது. அப்படி இருக்குன்னு சொல்லலாம் வேணாம். ஆனால் நம்ம வழக்கில் இருக்கணும்ன்ட்டு அவசியம் இல்லை. அதுக்கு ஈக்குவலண்ட்டாக வேற ஏதாவது வந்ததுன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் மற்றவங்களுடைய கருத்து. நான் என்னுடைய கருத்துன்னு சொல்ல வரல, நிறைய பேர் அப்படிதான் சொல்லுவாங்க. இல்ல அப்படிலாம் ஒன்றும் சொல்ல, அப்படி சொல்ல
நீங்க தப்பா புரிஞ்சிட்டீங்க. இல்ல சார், நாங்க இல்ல உள்ள போகும்போது இங்கிலீஷ் ப்ரொஃபசர்ஸ், தமிழ் ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, இது மாதிரி சேஞ்ச் வந்ததுன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு அவங்க நிறைய எக்ஸாம்பிள் கொடுப்பாங்க. முன்ன இந்த வேர்டுக்கு இந்த மாதிரி ஸ்பெல்லிங், இப்போ இந்த மாதிரி ஸ்பெல்லிங் அப்படின்ட்டு நிறைய சொல்லுவாங்க. அதெல்லாம் எழுதி வச்சிருந்தேன், இப்ப எங்க இருக்குன்னு தெரியல. ஸ்டீஃபன் சார், ஒரே ஒரு செய்தி என்ன சொல்லுங்க. அப்படின்னா, முக்கியமா தமிழை பத்தி இருக்கிறதுனால இந்த ஒரு சில விஷயங்கள் பதிவாயிடக்கூடாது இங்கன்னு நான் கொஞ்சம் பயப்படுறேன். எடிட் பண்ணிடலாம். எடிட் பண்ணி நீங்க சொல்லிட்டீங்கல்ல, நான் எடிட் ஏன்னா பண்ணிடுறேன். அது வந்து கொஞ்சம் எல்லாரும் அதை கேட்கும் பொழுது என்ன நடக்கும்னா, அதே மனப்பான்மை வந்து வந்துரும் வளர்றதுக்கான வந்துரும் ஒரு வாய்ப்பு வந்துரும். கரெக்ட் வந்துடக்கூடாது. கரெக்ட். உண்மை உண்மை. முக்கியமா என்ன அப்படின்னு சொன்னா, 2 விஷயம் நான் சொல்லிட்டு விடைபெற விரும்புறேன். ஏன்னா 1 மணி 1:30 மணியா இருந்தாலும் இந்த தலைப்பு அப்படின்னும் பொழுது எனக்கு வந்து கண்ணாசர கொஞ்சம் பயமா இருந்தது உங்களை 10 சொல்லலாம். நிமிஷத்துக்கு தான் கூப்பிட்டேன், பாவம் நீங்க ஆமா. ரொம்ப என்ன அப்படின்னு சொன்னா 2 விடயங்கள் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒண்ணு வந்து சகோதரி வந்து சொன்னாங்க, சுலபமாக மனவியலுக்கு ஏற்றாற் போல, இது வந்து எவ்வளவு வேணா மனவியலுக்கு ஏற்றாற் போல கற்பித்தல் முறையில நம்ம செப்பனிடலாம். ஆனா ஒரு மொழியினுடைய அபீதமிதமான தொன்மைத்தன்மை அப்படிங்கறதுல வந்து நம்ம கை வைக்கிறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. அது வந்து எந்த நிலையிலையும் சிதைவடைய கூடாது. அதனுடைய அந்த ஒரிஜினாலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய மூலத்தன்மை அப்படிங்கறத வந்து நாம வந்து எந்த வகையிலையும் வந்து குறைத்து அதை வந்து விட்டு கொடுக்க கூடாது. விட்டு கொடுக்க கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கற்பித்தல் முறையில நீங்க எவ்வளவு வேணா விளையாடுங்க, எவ்வளவு வேணா பண்ணுங்க, அதை இலகுவா கொண்டு போங்க, அதுல மாற்று கருத்து இல்லை. இது ஒரு விடயம். 2வது விடயம் என்ன எனக்கு பயமா இருந்தது எல்லாரும் கதைக்கும் போது, பேசும்பொழுது அப்படின்னு சொன்னா, இந்த பேச்சு வழக்கு, வட்டார வழக்கு, ஒரு கதை எழுதும் பொழுது இயல்பா வந்தா என்ன, இது வந்து தலைப்பை ஒட்டின ஒரு விடயம் இல்லைன்னாலும் இந்த பதிவுல இது இருக்கிறபடியால இத வந்து சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். நம்முடைய வையத்தமிழ் இதழை பாத்தீங்கன்னு சொன்னா, முழுக்க முழுக்க அந்த இதழ்ல எளிமையாகவும் இயல்பாகவும் மிக மிக யதார்த்தமாகவும் தான் எல்லா விதமான வரிகளும் வந்திருக்கும், எல்லா விதமான எழுத்துக்களும் இருக்கும். யார் கதை எழுதினாலும் என்ன எழுதினாலும் அதுல ஆங்கில வார்த்தையோ, தமிழினுடைய இலக்கணத்தை பாதிக்கக்கூடிய எந்த வார்த்தையோ, வரேன் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்த விட மாட்டோம், வருகிறேன் அப்படின்ற வார்த்தையை தான் நம்ம பயன்படுத்த விடுவோம். அப்படி ஒண்ணும் அதில் உள்ள யதார்த்த தன்மை குறைந்து விடாது எந்த வகையிலும். தமிழ்ல வந்து ஆயிரக்கணக்கான சொற்கள் இருக்கு. ஒரு விதமா சொன்னா யதார்த்தம் வரலன்னா அதை 9 விதமாக மாற்றி சொல்வதற்கான ஒரு வளமுள்ள மொழி தமிழ். அதனால அந்த 9 விதங்களை நாம் பயன்படுத்துறோம். எனக்கு கல்கி அவர்கள் மேலேயே மிகப்பெரிய வருத்தம் இருக்கு. ஏன்னா நான் குடைராட்டினத்தை சிறு வயதில் படிக்கும் பொழுது அதிர்ந்து போனேன், பயந்து போனேன். இது என்ன நூல்? யதார்த்தம் காரணமாக எல்லா இடங்கள்லயுமே கல்கி வந்து அந்த தமிழினுடைய அந்த வளம் வந்து சிதைக்கப்பட்டிருக்கும். எத்தனையோ ஆளுமை கொண்டு அவர் எவ்வளவு விடயங்களை எழுதியிருந்தாலும் எனக்கு அந்த இடத்துல மிகப்பெரிய வருத்தமும் கவலையும் இருந்தது. ஏன்னா இவர் முன்னுதாரணமா மாறிடுவாரோ, அதுக்குள்ள ஒரு அரசியல் இருக்கு. அந்த பயம் எனக்கு இருந்தது. எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இலக்கணமும் இலக்கியமும் ஒரு மொழிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த தன்மை வந்து சிதையவே கூடாது. எல்லா வட்டார வழக்குகளும் பேச்சு வழக்குகளும் மிக அழகானவை, சென்னை தமிழ் உட்பட ஈழத்தமிழ் உட்பட. ஆனா ஒரு நாளும் நம்ம வந்து எழுத்து மொழி அப்படின்னு வரும்பொழுது அதுல வந்து சிதைவு வரவே கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது. நன்றி, அனைவருக்கும் நன்றி. மகிழ்ச்சி மாலினி மேடம், நீங்க வந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதுல முக்கியமான செய்தி சொல்லணும்னா, நீங்க சொன்னதுனால இதை சொல்றேன். இந்த வட்டார வழக்குக்கு வந்து ராஜநாராயணன் தான் அதை பத்தி ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொல்வார். ஆனா எத்தனை வட்டார வழக்குகள் இருந்தாலும், வட்டார வழக்கு அகராதிகள் இருந்தாலும், தமிழுக்குரிய அதற்குரிய உண்மைத்தன்மை வந்து எந்த விதத்திலயும் மாறல. அது ஒரு பக்கம் வட்டார வழக்கு இருந்தாலும் தமிழ் நம்ம அதுக்குரிய என்ன சொல்லோ அந்த சொல்ல பயன்படுத்தி எழுதுற எந்த நூலும் அதன் சிறப்பை எந்த விதத்திலயும் இது பண்ணது கிடையாது, எழுந்தது கிடையாது. அது சிறப்பை மேலும் வளர்த்து தான் இருக்குது தவிர அதுல எந்தவித மாற்றமும் இல்லை. அந்த மொழி என்று தமிழுக்குரிய நம்ம உச்சரிக்கிற மொழியோட தன்மை வந்து எந்தத்திலயும் மாறுறதில்லை. இது நம்ம பயன்படுத்தி தான் வரும். வட்டார வழக்குல எல்லா நூல்களும் வர்றதில்லை, ஒரு சில நூல்கள் தான் வருது. ஆனா எல்லா நூல்களும் தமிழ் மொழியை அதனுடைய அதுக்குரிய தன்மையோட தான் வெளிவருது தவிர அந்த தன்மையோட நம்ம படிக்கும் போது அந்த சுவையை நம்ம உணர்றோம். அதுல எந்தவித மாற்றமும் இல்லை. நான் சொன்னது சரிதானே? இல்ல, வேற ஒரு வார்த்தைகளை போட்டாலும் மிக என்ன நம்முடைய எடிட்டர்ஸ், அதாவது வந்து எல்லா நம்முடைய
பத்திரிகை அதாவது இதழ்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பல பேரும் கேக்குற கேள்வி என்னன்னா இந்த இடத்த எப்படி மேடம் மாத்துறதுன்னு. நான் அதுக்கு 9 வரிகளை சொல்லியிருப்பேன் அவங்களுக்கு. இந்த நீங்க அவங்க அதுக்கப்புறம் தான் உணர்ந்திருக்காங்க எல்லாருமே. ஏன்னா முதல்ல எல்லாரும் என் முன்னாடி அந்த கேள்வியை வச்சு ஒரு என்ன சொல்றது ஒரு பிரம்ம பிரயத்தனமா நிப்பாங்க. இது எப்படி சாத்தியம், நம்ம வேற வார்த்தைகளை போட்டா இது வந்து யாரு கதை எழுதி எங்களுக்கு அனுப்பினாலும் நான் சொல்றக்கூடிய விடயம் இந்த மாதிரியான சொற்களோ கலப்போ மொழிச்சிதைவோ அதுல இருந்தா அந்த வரி மாற்றப்படும். அந்த வரியை மிக யதார்த்தமாக நாம் மாற்றுவோம். மாற்ற முடியலன்னு நின்ன அத்தனை சகோதரிகளுக்கும் அதற்கு சான்றாக 9 வசனங்கள் கொடுக்கப்பட்டது. அவர்களுக்கு அதிர்ந்து போனார்கள். தமிழ் அத்தனை வளம் உள்ள மொழி, அத்தனை செறிவுள்ள மொழி. உட்கார்ந்து யோசிச்சா அவ்வளவு கொண்டு வரலாம். நம்ம யதார்த்தமாகவே இலக்கண தமிழையும் இலக்கிய தமிழையும் நம்ம இத பேச போட்டா தானே சார் அடுத்த தலைமுறை அதை ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம இன்னும் சிதைச்சுக்கிட்டே போனோம்னா சிதைவு தானே கடைசியில மிஞ்சம். ஒரு திருத்தம் வந்தா அந்த திருத்தம் முன்னுதாரணமாக மாறும். அடுத்தடுத்த தலைமுறை இன்னைக்கு எவ்வளவு அழகா பிள்ளைகள் வந்து தமிழை வந்து ஒரு யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சுத்த தமிழ்ல பல இடங்கள்ல கதைக்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த தொலைக்காட்சியோட இது கூட மாறிட்டு வருது கொஞ்சம் கொஞ்சமா. நல்ல தமிழ் உச்சரிப்பதை பெருமையாக நினைக்கின்ற காலம் கொஞ்சம் வந்துட்டு இருக்கு. அதை மாடர்னா நினைக்கிறாங்க. அப்ப நம்ம அடுத்த தலைமுறைக்கு சிதைவு மொழியை கொண்டு போறதுக்கு நம்ம ஒரு காலம் இந்த தலைமுறை காரணமா இருந்துடக்கூடாது. உண்மை உண்மை உண்மை. மகிழ்ச்சி. இதுல நீங்க சொன்னீங்க இல்லையா, ராஜநாராயணன் என்ன சொல்லியிருக்குன்னா தமிழோட சொற்கள் 10 லட்சம் சொற்கள் இருக்கின்றார். கிட்டத்தட்ட 10 லட்சம் சொற்கள். நான் என்னோட தமிழ் மொழி சொற்கள் பத்தி பேசின ஒரு தலைப்பு இருக்கு. இதே ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்க பேசினேன். அப்போ அந்த சொல்லோட எவ்வளவு இருக்கு, யார் சொன்னாங்க, நம்ம தொல்காப்பியத்துல எவ்வளவு சொல் இருக்கு, எல்லாத்தையும் எடுத்து நான் பேசியிருக்கேன். அது பதிவு இருக்கு. கிட்டத்தட்ட தமிழ் மொழியில மட்டும் 10 லட்சம் சொற்கள் கிட்டத்தட்ட இருக்குது அப்படின்றத ஒரு கணக்கிட்டு இருக்காங்க. மகிழ்ச்சி. நன்றி. நான் ஒன்னே ஒண்ணு சொல்லி முடிச்சிடுறேன். அந்த மேடம் சொல்லவே விடல என்ன. நான் இதெல்லாம் நான் சொன்னது எதுக்குன்னா, ஆக்சுவலா அந்த இலக்கணம் இலக்கியம்ங்கிறது வீணாகாம அது கரெக்டா இருக்கிற மாதிரி மாத்திக்கலாம். அதுதான் நான் சொல்ல வந்தேன். இப்ப நான் அப்ப சொன்னது கூட எக்ஸாம்பிள் எல்லாம் கொடுத்தாங்க. சொன்னது கூட அந்த ப்ரொனவுன்சியேஷன் வச்சு ஸ்பெல்லிங் மாத்தலாம் அப்படின்ட்டு அவங்க எக்ஸாம்பிள் கொடுத்தாங்க. அதே மாதிரிதான் தமிழ் டீச்சர்ஸும் சொன்னாங்க. சேம் டைம் இலக்கணம் இலக்கியம் அதுல இருந்து மாறக்கூடாது. அதுல அந்த மேக்ஸ்ல ஃபார்முலான்னு சொல்லுவோம். அது வந்து இல்ல லதா மேடம், நீங்க ஒரு விஷயம் கவனிக்கணும். அதாவது ஒரு மொழியில இருந்து இதெல்லாம் மாத்தலான்றது சொல்றது வந்து இயல்பு. ஆனா அது வந்து ஒரு மொழியை எந்த அளவுக்கு சிதைக்கும்ன்றது வந்து ரொம்ப முக்கியமான செய்தி. அந்த மொழியை சிதைக்கிற மாதிரி இப்ப ஆங்கிலத்துல போய் நீங்க ஏதாச்சும் மாத்த முடியுமா? அதுதான் சார் இப்ப எல்லாம் சில இதெல்லாம் சைலண்டா இருக்கு. யாரு மாத்த முடியும்? அதெல்லாம் நம்ம மாத்த முடியாது. நம்ம வழக்குக்காக சொல்லிட்டு போலாம். ஹிந்தியில போய் நம்ம மாத்த முடியுமா? சான்ஸ்கிரிட்ல போய் மாத்தினா ஒத்துக்குவாங்களா? அதாவது ஒரு மொழியிலுக்குரிய அதனுடைய தன்மையை யாருக்கும் மாற்றுவதற்கு உரிமை இல்லை. அரசாங்கம் நினைத்தால் மட்டும். அரசாங்கத்துல அது வந்து சாதாரண அதை வந்து செயல்படுத்த மாட்டாங்க. அது பல ஆராய்ச்சிக்கு உட்பட்டு பல வல்லுநர்கள்ட்ட ஆலோசித்து அதுக்கப்புறம் தான் செயல்படுத்துவாங்க. தவிர ஒரு மொழியை வந்து மாற்றுதுன்றது சுலபமா சொல்லிட்டு போறவங்களுக்கு, அது குறை சொல்பவர்கள் மட்டும்தான் சொல்லுவாங்களே தவிர அந்த மொழியோட தன்மையும் அதனுடைய சிறப்பும் அறிந்தும் ஒருத்தரும் சொல்ல மாட்டாங்க. ஆமா, அதுதான் அவங்க சொன்னது, வேற ஒண்ணும் இல்ல. சேவா வாங்க. தேங்க்யூ சார். ரொம்ப அருமையான செஷன் சார். கொஞ்சம் லேட்டா தான் ஜாயின் பண்ணேன். என் ஃபீட்பேக்ல நான் எல்லாம் ஓரளவு புரிஞ்சிச்சு. அண்ட் வந்து குழந்தைங்களை பத்தி சொன்னாங்க. நான் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். என் பொண்ணு வந்து 5th தான் தமிழ் ஆ கத்துக்கிட்டா. 6th வரைக்கும் படிச்சா. அண்ட் 7th 8th நாங்க ஹிந்திக்கு மாத்தணும். இப்ப என்ன அவ சண்டை போடுறான்னா, நான் 9th தமிழ் மாத்திக்கிறேன், எனக்கு ஹிந்தி வேண்டாம், தமிழ் ஈஸியா இருக்கு, என்ன விட்டுருங்க. நாங்க சொல்றோம் உனக்கு தமிழ் பேச தெரியும்ல, ஹிந்தியும் லாங்குவேஜ் கத்துக்கோ, பின்னாடி நல்லது தானேன்னா இல்லவே இல்லை. பாருங்க ஹிந்தியில எவ்வளவு சொல்றாங்க, தமிழ் எனக்கு புரியுது, என்னால எழுத முடியுது, நான் அடுத்த வருஷம் நான் தமிழ் தான் மாத்துவேன்னு சண்டை போட்டு கடைசி இப்போ அடுத்த வருஷம் எங்க அப்பா ஒரு வழியா ஒத்து வச்சுட்டா. இப்ப 9th வந்து அவ தமிழ் மார்க் போறா. அவளுக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு தமிழ். நல்லா அவ்வளவு தமிழ்ல வந்து 20 மார்க் இப்போ ஒரு எக்ஸாம் வச்சாங்க, அதுல 19.5 ஆயிருக்கா. சொல்றா பாருங்க எவ்வளவு நல்லா நான் மார்க் வாங்குறேன், என்ன விட்டுருங்க அப்படிங்கிறா. இவெல்லாம் சொல்லும் போது எனக்கு தோணுச்சு, நம்ம பொண்ணு வேற மாதிரி இருக்கு. மகிழ்ச்சி. உண்மையாக பாராட்டுக்குரிய செய்தி சொன்னீங்க. ஐ திங்க் ரவி சார் எதனா சொல்லணுமா? நீங்க எதுவும் சொல்லணுமா? ஆமா சார், கண்டிப்பா சொல்லணும் சார்.
இந்த சப்ஜெக்டுக்கு இந்த தலைப்பு கொடுத்தப்போ இது இவ்வளவு இலக்கிய தரத்தோட போகும்னு சொல்லி எதிர்பார்க்கல. பல்வேறு நாடுகளில் நீங்க இல்ல இருந்து சார், நீங்க இல்ல சார், யாருமே எதிர்பார்க்கல, யாருமே எதிர்பார்க்கல. என்ன தவிர. ஓ ஏன்னா நான் இதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தேன், இதை எப்படி கொண்டு வரணும்னு முடிவு பண்ணேன். அதனாலதான் நம்ம மாலினி மேடம் கூப்பிட்டேன், நம்ம முத்துமாலை மேடம் கூப்பிட்டேன், தமிழ் டீச்சர்கள்லாம் கூப்பிட்டது காரணமே அதுதான். ஓகே, அதான் நீங்க எதிர்பார்க்கறதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. ஆனா நாங்கெல்லாம் இது எதிர்பார்க்கல. அவ்வளவு சிறப்பா வந்திருக்கு. அதற்காக அனைவருக்குமே வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நம்ம நான்சேயர் சாரை கூப்பிட்டது அதுக்கு தான் காரணம். ஏன்னா அவர் சர்வதேச தமிழ் சங்கத்தோட பிரதிநிதியா இருக்கிறாரு. அவர் நான்சேயர் சார். மோகன் சார் வாங்க பேசுங்க. ஐயா வணக்கம் ஐயா. எல்லாருடைய இதுவோடையும் கேட்டு இருந்தேன், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. கடைசியா ஒரே ஒரு செய்தியை மட்டும் இங்க பதிவு பண்ணலாம் அப்படின்னு. இந்த ஔ என்ற சொல்லுடைய பயன்பாடுகள் அதிகரிக்கும் போது இதை எளிமையா மாணவர்களிடத்துல கொண்டு போகலாம் அப்படின்றது என்னுடைய அபிப்பிராயம். இந்த திருக்குறள் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு வகுப்புக்கு 2 அதிகாரம் 3 அதிகாரங்கள் அதிகாரமா தான் கொடுத்திருந்தாங்க. ஆனா இப்ப அதனுடைய தன்மை மாற்றி ஒரு வகுப்பிலேயே 10-15 அதிகாரங்கள்ல முக்கியமான திருக்குறள், அதாவது அதனுடைய கருத்துக்கள் சார்ந்த திருக்குறளை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு புத்தகத்துக்கு பின்னாடியும் 50 அதிகாரங்கள் 40 அதிகாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரத்துடைய மொத்த திருக்குறளும் கொடுத்திருக்காங்க. இத நம்ம பள்ளிக்கல்வித்துறை புத்தகம் எழுதுற அந்த அவங்க கிட்ட ஒரு கோரிக்கையாக கூட நம்ம தலைப்பு வைக்கலாங்க ஐயா. எப்படி அந்த திருக்குறளை கடைசியா அதிகாரமா கொடுத்திருக்கிறாங்களோ இந்த அவ்வுடைய எழுத்துடைய முக்கியத்துவம் குறித்து அந்த சொற்கள்ல இருக்கக்கூடிய சொற்கள் அமைப்புகள் பயன்பாட்டுல இருக்கு அப்படின்றத மாணவர்களிடத்துல கொண்டு போய் நம்ம கொடுக்கும்போது ஓரளவுக்காவது அந்த சொற்களுடைய அறிமுகம் அவர்களுக்கு இருக்கும் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்துங்க ஐயா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி, நன்றி. நீங்க நிறைய சொற்கள் இருக்கு, நீங்க தேடி பாருங்க. இதுல இன்டர்நெட்லயே நிறைய சொற்கள் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சொல்லுக்கும் அவ்வுக்கும் சரி, கவ்வுக்கும் சரி, வவ்வுக்கும் சரி, சவ்வா இருந்தாலும் சரி, நவ்வா இருந்தாலும் சரி, எதுக்கு எல்லாத்துக்குமே சொற்கள் இருக்கு. இருக்கிற சொற்களை பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்க, எழுத சொல்லுங்க. அவங்க மண்டையில அவங்களோட மனசுல அதை பதிய வச்சுட்டீங்கன்னா எந்த காலத்திலயும் பிள்ளைங்க மறக்காது, அதை பயன்படுத்துவாங்க. பயன்படுத்தும் போது ஒழுங்கா பயன்படுத்துவாங்கன்றதுதான். இத மாற்றி படிக்க கூடாதுன்றதுதான் என்னோட ஆதங்கம். தவிர அதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி பண்ண. இவ்வளவு சிறப்பா எல்லாரும் பேசியிருக்கீங்க. முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். வேற யாராச்சும் பேசுறதா ஒரு வார்த்தைகள் விரைவில். வணக்கம் சார். வணக்கம் சார். சிவகுமார் சார். சிவகுமார் சார் வாங்க சார். எக்ஸ்பீரியன்ஸ் சார், ரொம்ப அருமையா போச்சு சார். நான் கூட ரவி சார் சொன்ன மாதிரி இன்னும் இந்த தலைப்பு பார்த்தா கொஞ்சம் ட்ரையா இருக்கா, இது என்னத்தை அவங்க பேசிட்டு போறாரு. நம்ம வாரந்தோறும் வள்ளுவர் மாதிரி ஒரு 5-6 பேர் தான் வருவாங்க அப்படின்னு பார்த்தா 20-25 பேர் வந்திருக்கீங்க. அவ்வளவும் பிரமாதம் சொல்லிருக்கீங்க. நீங்க எதிர்பார்த்த சக்சஸ் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. நான் இவ்வளவு தூரம் எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளவு எல்லாருமே பிரமாதம் பேசிருக்கீங்க. ரொம்ப அருமையான தகவல்கள்லாம் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப ஒரு சாதாரண ஒரு டாபிக் கூட இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்துட்டு போகணும்ன்றது நம்ம எம்ஓஏ மூலமா நீங்க நிர்ணயிச்சிருக்கீங்க. சிறப்பு சார். வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி சார். மகிழ்ச்சி, நன்றி. கல்யாணி மேடம் ஓரிரு வார்த்தைகள் வரீங்களா, பேசுறீங்களா? தூங்கிட்டு இருப்பாங்க சார். வாங்க, வந்துட்டாங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்து, பெரிய ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரியலாவே இன்னைக்கு நாங்கெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு நிகழ்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏதோ ஒரு சின்னதா இப்ப சிவகுமார் சார் சொன்னதேதான் திருப்ப நான் சொல்றேன். அதையே தான் நான் எழுதியிருந்தேன் கூட பின்னூட்டத்துல. ஒரு சின்ன ஒரே ஒரு பொறிதான் அது. அது ரொம்ப அழகா கொண்டு வந்துட்டீங்க. அதுவும் இவ்வளவு பெரிய ஆளுமைகள் நம்ம பச்சைவதி எல்லாம் வந்திருக்காங்களே, ஞானசேகரன் சார் வந்திருக்காரு எல்லாம். ஐ திங்க் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படிங்கறதுனாலதான் இத்தனை பேரும் உள்ள வந்திருக்காங்க. என்னாலதான் சரியா ஃபுல்லா கேட்க முடியல. அதுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு, வாழ்த்துக்கள். எல்லாரும் உங்களுக்கு ஒரு கைத்தட்டுறோம் சார். மகிழ்ச்சி, நன்றி. எல்லாரும் வந்ததுக்கு நன்றி. முக்கியமா நம்ம பச்சைவதி மேடம்க்கும் ஞானசேகர் சாருக்கு இவங்க நன்றி சார். நன்றி. எல்லாருக்கும் நன்றி சொல்லுகிறேன். பச்சைவதி மேடம் தான் நம்ம இவ்வளவு நேரம் விழிச்சிட்டு இருக்காங்க. ஒன்னும் பிரச்சனை. ரொம்ப நன்றி. அப்பப்போ எங்களோட கிட்ட தலை காட்டிட்டு போங்க. கண்டிப்பா கண்டிப்பா சார். மகிழ்ச்சி, நன்றி. 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 முடிச்சுக்கலாமா, நிறைவு செஞ்சுக்கலாமா?
மகிழ்ச்சி. ஒரு அருமையான நிகழ்ச்சி அமைஞ்சது. அதாவது நல்ல ஒரு கலந்துரையாடல், மிகச்சிறந்த கலந்துரையாடலை மட்டும் இல்லாது இது ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை நமக்கு கொண்டு வந்திருக்குது. இதன் மூலியமா பல செய்திகள் நமக்கு கிடைச்சிருக்கு. வேற என்ன நம்ம இதை பேச வேண்டியது இருக்குது அப்படின்ற ஒரு இதுவும் கிடைச்சிருக்கு. மகிழ்ச்சி. நம்ம வினயதீர்த்தன் சார்லாம் கொஞ்சம் முன்னாடியே வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ன்றது என்னோட பார்வை. நீங்க வராதது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம். ஏன்னா நாங்க தமிழ் ஆசிரியர், மைண்ட் யுவர் மைண்டோட தமிழ் ஆசிரியர் நாங்க சொல்லிக்கிறோம், நீங்க இல்லைன்றது எங்களுக்கு வருத்தம். இனிமேலாச்சும் வெளியில போயிருந்தேன் இப்பதான் வந்தேன். நன்றி நன்றி சார், நன்றி. பரவாயில்ல, இந்த பட்டத்தை விலக்கி கொண்டு வேண்டியிருக்கும் கூறுகிறேன். ரவி சாருக்கும் நன்றி கூறுகிறேன், அவர் ஆசிரியர் எல்லாம் கூப்பிட்டு வந்தாரு. மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. நல்ல ஒரு நிகழ்ச்சியா இருந்தது. இன்னொரு இதே மாதிரி நம்ம பேசுவோம் ஒரு நாள். நான் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி மறுபடியும் கூறுகிறேன். வணக்கம். வணக்கம். சரி, வணக்கம். ஓகே முத்துமாலை மேடம், மகிழ்ச்சி. ரெக்கார்டிங் நான் பண்ணிடுறேன்.